அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஊழலில் ஈடுபட்டாரா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்? இந்த கேள்விக்கான காரணம் என்ன? கடந்த ஆட்சியில் 2 வழக்குகள் மிக பிரதானமாக ஊடகங்கள் இடம்பெற்றன. பாராளுமன்றம் முடக்கப்படும் அளவுக்கு எதிர்க்கட்சிகளால் மிகப்பெரிய அமளிதுமை செய்யப்பட்டது. 2 விஷயங்கள். ஒன்று, ஏர்செல் மேக்சிஸ் வழக்குல ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்செல் நிறுவனம் விற்கப்பட்டது மேக்சிஸ் நிறுவனத்திற்கு. இதில் பல நிபந்தனைகள் இருந்தன, பல பணப்பரிமாற்றங்கள் இருந்த குற்றச்சாட்டு இருந்தது. அந்த வழக்கில் தற்போது முன்னாள் நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரத்திடம் சிபிஐ அவருடைய ஒரு விளக்கத்தை கேட்டு அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இன்னொரு புறம் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிடம் ஏன் விசாரணை நடத்தவில்லை என்று சிபிஐ நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவரிடம் விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது கடந்த ஆட்சியில் வெறும் புகார்களாகவே குற்றச்சாட்டுகளாக இருந்த விஷயங்கள் இன்று உறுதிப்பட்டிருக்கின்றன என்ற சந்தேகத்தை எழுப்புகிறதா? இதை பற்றிதான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். கோல்கேட் ஸ்கேம், நிலக்கரி ஊழல் என்றால் என்ன? இந்தியாவுடைய வரவு செலவு கணக்கை பாக்குறவங்க சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2004ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சரியாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கல, சரியாக ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. நியாயமா அரசு கஜானாவிற்கு வந்து சேர வேண்டிய பணம் வரவில்லை. ஏன் அப்படின்னா ஏலம் விடவில்லை. ஏலம் விடாமையே இன்னாருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தனியார் கம்பெனிகள்லாம் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. இதனால அரசு கஜானாவிற்கு இழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நாடாளுமன்றத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது. அப்போதைய எதிர்கட்சியாக இருந்த பாஜக சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அரசு கஜானாவிற்கு வந்து சேர வேண்டிய பணம் வரல அப்படின்னா ஊழல் நடந்திருக்கா, இதுல எந்த அரசியல்வாதியாவது பயனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரிக்க சொன்னாங்க. சிபிஐயும் இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விசாரணையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணாங்க. இருந்தாலும் இன்று வரை மன்மோகன் சிங் அவர்களை விசாரிக்கவில்லை. இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்போதைய பிரதமராக இருந்த மற்றும் நிலக்கரி அமைச்சராகவும் இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களை ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை, அவர்கிட்ட விசாரிங்க, அப்பதான் இந்த விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அப்போது பிரதமர் அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தவங்களையும் ஒரு சில அதிகாரிகளை விசாரிக்காமலேயே விட்டுருக்கீங்க, ஒரு சில அதிகாரிகளை சரியா விசாரிக்காம விட்டுருக்கீங்க. அவங்களையும் விசாரிச்சு ஜனவரி 27ஆம் தேதி இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு அப்டேட் ஒன்று, ஒரு ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்பொழுதைய நிதி அமைச்சர் ப. சிதம்பரத்தை ஏர்செல் மார்க்சிஸ்ட் வழக்குல விசாரிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்துட்டு வருது. மக்களுக்கு மன்மோகன் சிங் அப்படின்னா எளிமையும் நேர்மையும் நினைவுக்கு வரும். ஆனா இப்ப அவர் சுத்தி இவ்வளவு குழப்பங்கள் எழுந்திருப்பதால், இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்திருப்பதால் அவருடைய நேர்மை கேள்விக்குறியாகிறதா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதனால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. கடந்த ஆட்சியில் 1000 விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் 2004 9 வரை அறுதியாக சொல்லப்பட்ட விஷயம், அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாலும் சொல்லுங்க, பிரதமருடைய நேர்மையை மட்டும் சந்தேகிக்காதீர்கள் சொன்னாங்க. 2009 14 இடையில கொஞ்சம் ஒரு மாற்றம், ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இப்போது அதிகம் பேசாதவர் என்று விமர்சிக்கப்பட்ட திரு மன்மோகன் சிங் அவர்கள் தற்போது ஊழல் குற்றச்சாட்டு என்ற புகாருக்கு உள்ளாயிருக்கிறாரா அப்படிங்கிறத பத்தி இன்று பேச போறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் முன்னிருக்கிறார். அதே போல பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முன்னிருக்கிறார். உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல அமெரிக்க நாராயணன் தான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னது போல யாராலும் நேர்மையை மட்டும் சந்தேகிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டவர் மன்மோகன் சிங். 2004 9 வரைக்கும் அப்படித்தான் ஊடகங்கள் சொல்லிச்சு, மற்றவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா வெளிநாட்டு பத்திரிகையிலிருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருந்து, எதிர்கட்சியில இருந்து, சிஏஜில இருந்து எல்லாராலும் விமர்சனத்துக்கு உள்ளானவர் பிரதமர் மன்மோகன் சிங்காவே இருந்தார். இந்த நிலக்கரி ஊழல் வழக்குல நேரடியாக 2005 அவர் பொறுப்புல இருந்த போது செய்யப்பட்ட ஒதுக்கீடுகள் முறையீடுக்குள்ளானதா கடுமையான புகார் இருந்தது. சிஏஜி தான் இதை ஆரம்பிச்சது. இப்ப ஏன் அவர்கிட்ட விசாரணை நடத்தல அப்படின்னு வேற யாரும் கேட்கல, எதிர்கட்சிகளுக்கு சிபிஐ நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. இதன் மூலமாக அவருடைய நேர்மை என்ற முத்திரையும் கூட களங்கத்துக்கு உள்ளாயிருச்சா? நிச்சயமாக இல்லை. எங்களது அன்றைய பிரதமரும் டாக்டர் மன்மோகன் சிங்கை பத்தி இன்றைக்கு சொல்றேன், அவருடைய எதிரிகள் கூட அவர் ஊழலில் ஈடுபட்டிருப்பார் என்று ஒரு கிஞ்சித்தும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனாலும்
அதாவது இவரு வக்கீல் அவர் நல்லா பேசுவாரு, தெளிவாக சொல்லுவார் நினைக்கிறேன் என்னை விட. ஏன்னா நான் எனக்கு ஆமா. ஆனா இதுல ஒண்ணு சொல்ல முடியும், நம்பரை பத்தி பேச நான் தெளிவா சொல்றேன், அதுக்கு வருவோம். ஆனா சட்டத்து பிரகாரம் ஒருத்தர் கேள்விகள் கேட்பதாலேயே அவர் ஊழல் பண்ணி இருக்கார் அர்த்தம் கிடையாது. அது நீங்க இந்த கேள்விகள் கொண்டு வருவதே தவறான கேள்வி என்று நான் உங்கள் முன் வைக்கிறேன், மக்கள் முன் வைக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞரோ இல்லது சிபிஐ வழக்கறிஞரோ அல்லது பாஜக யாராவது வழக்கறிஞரோ போய் இந்த மாதிரி ஏன் மன்மோகன் சிங் விசாரிக்கலாம் கேள்வி எழுப்பியிருந்தா நீங்க சொல்ல முடியும். எதிர்கட்சி வக்கீல் அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்டவர் சுப்ரீம் கோர்ட், கேட்டவர் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி. அதான் நான் பதில் சொல்றேன். ஒருத்தர்கிட்ட விசாரிக்கணும்னா அவர்கிட்ட அதை பற்றிய செய்திகளும் உண்மைகளும் தெளிவாக தெரியும். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே கோல் மினிஸ்ட்ரி அவரிடம் இருந்ததால் அவரிடம் தெளிவாக பதில் வரும் என்பதால் மட்டுமே ஒழிய அவர் மேலிருக்கிற சந்தேகம்ன்றதை நீங்க கிளப்புவதே உங்கள் மீது நீங்கள் செய்கின்ற தவறு என்று ஊடகங்கள் மேலும் உங்கள் மேலும் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இருந்து யார இவங்க சொல்றாங்களோ அவங்க இந்த நாட்டுடைய பிரதமரா இருந்தவங்க. நிச்சயமா பிரதமரை போய் நீ ஏன் விசாரிக்கல கேள்வி இருக்கும் போது அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரியாம தான் அவங்க சொல்றாங்க. சிபிஐ கோர்ட் நீதிபதிக்கு இதை பத்தி விவரங்கள் தெரியாதா? சிபிஐ அவர் சொல்லும் போது நிறைய விவரங்கள்லாம் கிடைக்குமே, நிறைய டீடைல் கிடைக்குமே சொல்லல. ஏன் அவரை விசாரிக்கல? இந்த வழக்குல அவர் மீது குற்றம் இருக்கிறது, அவர் சந்தேகப்படுகிறோம், ஏன் என்று விசாரிக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும். அவரை ஏன் விசாரிக்க ஒன்னும் கேட்டா அவர் அங்கு பிரதமராக இருந்தபோது நான் சிபிஐக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னாரே, அவர் ஒன்னும் பயந்து ஓடலையே, அதுதானே உண்மை. பதில் சொல்கிறேன் என்று சிபிஐக்கு தானே. ஒன்னும் கேட்டா இந்த பிரதமர் இப்ப வருகிற பிரதமர் என்ன சொல்கிறாரோ தெரியாது, லோக்பால்ல பிரதமர் உட்பட வேண்டும், நான் உட்பட தயாராக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிரதமர் அவர். தயவு செய்து அவர் மேல், இந்த பிரதமர் மேல ஒரு துளி மை என்ற கேள்வியை கூட வைக்காதீர்கள். அவருக்கு மேல் வைக்கப்பட்டது அவரை விசாரியுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் இதை பற்றிய செய்திகள் மேலும் தெளிவாக வரும் என்பதை ஒழிய வேறு ஒன்றுமல்ல. இந்த செய்திக்கு அவசியம் இல்லாத ஒன்னத்தை நீங்க தலைப்புச் செய்தி சொன்னீங்க, அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏர்செல் மேக்சிஸ்ல அதை பத்தி நான் பேசுறோம். நான் திரு ராகவன் கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் அவர் சொன்னார், இதுல குற்றச்சாட்டு இருக்குன்னு அவங்க சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது நீதிபதி சொல்லல. ரெண்டாவது இது தொடர்பான விசாரணைக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு அவர் அப்போதே சொன்னார், இப்ப சொல்லல. அப்ப சிபிஐ சொல்லிச்சு அமைச்சரவைகிட்ட நாங்க பிஎம் நாங்க விசாரிச்சிட்டோம், பிஎம் அவங்களோட எங்களுக்கு போதுமான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, அதனால சம்பந்தப்பட்ட மந்திரியா இருக்கக்கூடிய பிரதம மந்திரி நாங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க சொன்னதை அவர் செஞ்சிருக்க போறாரு. சோ பிஎம் நாங்க முழுமையா விசாரிச்சு சொன்னோம். அப்ப விசாரணை தேவையில்லை என்று நாங்கள் முடிவெடுத்து சொன்னாங்க. சொன்னது சிபிஐ, அப்பயும் சொன்னாங்க, இப்பயும் சொல்றாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? இல்ல, இதுக்கு ஒரு சிபிஐ ரிப்போர்ட் கூட இதுக்கு காரணம். க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்பொழுது குமாரமங்கலம் பிர்லா அண்ட் இந்த கேஸ்ல இவரோட மன்மோகன் சிங் அவர்களுடைய விசாரணை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா பிஎம்ஓ மாத்திரம் விசாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதே சிபிஐனுடைய தலைவர் ஒரு வாட்டி சொல்லிருக்கிறார், உச்ச நீதிமன்றத்திலே சொன்னார், கேஜ்டு பேரட், கூண்டு கிளியாக சிபிஐ இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுது சொன்னார்? யூபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது சொன்னார். அந்த கூண்டு கிளியாக இருப்பதன் காரணமாகவோ என்னவோ அன்றைக்கு பிரதமரை விசாரிக்கவில்லை அவங்க. இப்ப நீதிமன்றம் பிரைமோஃபேசி கேஸ் இருக்கு, முகாந்திரம் இருக்கிறது, ஏன் விசாரிக்கவில்லை என்று கேட்டால் அது ஒன்றும் தவறு கிடையாது, விசாரிக்கட்டும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அலோ பண்ணுங்க. அதுக்கே இவ்வளவு பெரிய விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இவர் கேட்கிறார் இந்த பிரதமர் மாதிரி இல்லை என்று சொல்லி. ஆர்.கே. ராகவன் கமிட்டி முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அந்த குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் போய் அப்பியர் ஆனாரு. It was 8 hours என்னமோ அன்னைக்கு முழுக்க முதலமைச்சர் நரேந்திர மோடி அந்த ஆர்.கே. ராகவன் கமிட்டி முன்னாடி விசாரிக்கப்பட்டார், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதே போல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கோல் மினிஸ்டர், அவர் தான் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த பீரியட்ல விசாரிக்க வேண்டியது வேண்டும் என்று முகாந்திரம் இருக்கிறது என்று நீதிமன்றம் கருதுமானால் விசாரிக்க ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் சரியாக இருக்கும். தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றம் இவர் மேல் ஊழல் செய்வதற்கான முகாந்திரங்கள் உள்ளது, அதனால் விசாரியுங்கள் என்று சொன்னார் என்று இவர் கூற முடியுமா?
அல்லது நீங்கள் கூறிய முடியுமா? ஏன்னா மக்கள் கிட்ட நீங்க தெளிவாக அப்படிலாம் சொல்லலங்க. நீதிமன்றம் ஒரு நிமிஷம், நீதிமன்றம் மன்மோகன் சிங் மீது ஊழல் சந்தேகம் படிந்திருக்கிறது, எனவே அவரை விசாரிங்கள் என்று சொல்லல. ஆனா நீங்க சொல்லுங்க, நமக்கு தெரியாது, நீங்களும் சட்டம் படிக்கல, நானும் சட்டம் படிக்கல, ஒருத்தர் சட்டம் படிச்சவர்கள் அவரை கேளுங்க, அவரு சொன்ன ஒருத்தரை போய் விசாரிங்க அவரை கேட்டுருமா? ஒரு வழக்குல சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுமா? ஒன்று. ஒருத்தர் விசாரிக்க சொன்னா அவர் மீது சந்தேகம் இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லையா? அதுதாங்க எஃப்ஐஆர்லயும் சொன்னது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்ன சொன்னாரு, இதெல்லாம் இந்த அதாவது இந்த இதெல்லாம் ஒதுக்கீடு நடந்தது கோல் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பீரியட்ல, பிரைம் மினிஸ்டர் கோல் மினிஸ்டர்ல இருந்தாரு. சோ அந்த பொறுப்புல இருந்தாரு. அங்கதானே முடிவு யார் எடுப்பாங்க? முடிவு உச்சபட்ச பொறுப்புல இருக்கிறவங்க தான் முடிவு எடுப்பாங்க. கேபினெட் அமைச்சர் அவர் தான், அந்த துறைக்கு அமைச்சர். அவர் ஏன் விசாரிக்கலன்னு சொன்னா இது எப்படி? ஏன்னு சொன்னா ₹1 ₹2 இல்ல. முதல்ல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 10 ட்ரில்லியன் 10 லட்சம் கோடி இதுல இழப்புன்னு சொல்லி முதல்ல அந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் இருக்கு. அதனால எந்த துறையும் அந்த துறை சார்ந்த அமைச்சரை விசாரிக்காம எப்படிங்க இது ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்படவுள்ளது என்பதை நீங்க சொல்றீங்களா? பாராளுமன்றத்தில் தெளிவா பேசுறேன். எங்கவோ யாரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் ஒன்னு சொன்னதுக்கே பார்லிமெண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பேசணும்னு சொல்ற நீங்க அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த என்னதான கேட்டு இருக்காரு? அந்த ஏதோ ஒரு பிஜேபியோட பிரைமரி ஒரு மெம்பர் ஒன்னு சொன்னதுக்கே பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசணும் டிமாண்ட் கேட்கறீங்க, எழுப்புற நீங்க, பாராளுமன்றத்தை முடக்கிற நீங்க. இதுல நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் விசாரிக்கப்பட வேண்டும் என்று விசாரிக்கப்படாம அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் கொண்டு போய் சப்மிட் பண்ணது தவறு. ஏனென்று சொன்னால் அவருக்கு துறைக்கு அமைச்சராக இருந்தவர். அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு விசாரணை நடந்திருக்கும் பாருங்க. அதனால சந்தேகம் எழுப்பது, நீதிமன்றம் எழுப்பிய சந்தேகம் சரி. இல்ல மறுபடியும் சொல்றேன், மன்மோகன் சிங் விசாரிக்க வேண்டாம் என்று அவரும் கூறவில்லை, நாங்களும் கூறவில்லை. ஏதோ இவர்கள் மாதிரி நான் பாராளுமன்றத்துக்கு வராம இருப்போம்னு சொல்ல ஆள் இல்ல. அவர் அன்றைக்கும் சொல்கிறார், இன்றைக்கும் சொல்கிறார் விசாரணைக்கு உட்படுகிறேன் என்று. ஆனால் இவரும் சரி நீங்களும் சரி சரியாக சொல்லவில்லை. ஒரு வழக்கில் சம்பந்தப்படச்சே அவர் மேல் குற்றம் உள்ளவர்கள் மேல் மட்டும் விசாரிக்க வேண்டும் என்பதில்லை, சாட்சிகளும் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த விதத்திலே ஒன்று மட்டுமே இவர் விசாரிக்கப்படுகிறார் என்பது எனது கூற்று. நாம் இந்நிலையில நாம சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சனமாக திரு சுமந்த் வி ராமன் அவர்கள் முன்னிலைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ராமன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். திரு அமெரிக்கன் நான் சொல்றாங்க, விசாரணையிலிருந்து ஒருத்தர் சொல்லிட்டா ஏன் அவர் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டா அவர் வந்து குற்றவாளியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாட்சிகளை விசாரிக்கிற கூட வழக்கமா இருக்கும். இந்த வழக்குல அவர் வழக்கை எதிர்கொள்ள விசாரணை எதிர்கொள்ள தயாரா இருந்தார். அவர் மேல குற்றம் இல்ல, மன்மோகன் சிங் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்குது. சிபிஐ ஏன் விசாரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீதிமன்றம் கேட்டதனாலேயே அவர் குற்றவாளி ஆகிட முடியுமா? சுமந்த், இல்ல இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்னு பிஜேபியுடைய அணுகுமுறையும் காங்கிரசினுடைய அணுகுமுறையும் சரி, இந்த கோல் அலோகேஷன் விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்குது. அது ஹிஸ்டாரிக்கலா இப்ப அதனாலதான் என்டிஏ பீரியட்ல அந்த அளவுக்கு கோல் பிளாக் அவங்க அலோகேட் பண்ணல. பெரும்பாலான கோல் பிளாக் அந்த 2004 2009 அந்த பீரியட்ல அலோகேட் ஆனதுங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்டிஏ வாஜ்பாய் அரசு இருக்கும் பொழுதும் சில கோல் பிளாக்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. அதனால அந்த கேன்சலேஷன் ஆகும்போது ஃபுல்லா முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் மீது விசாரணை நடத்தப்பட்டால் அவர் ஒன்னும் தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட் அடிப்படையில் அத்தனை முறைகேடுகள் இருந்திருக்கின்றன. முதல்ல பாலிசி அடிப்படையில் ஏன் இவர்கள் ஆக்ஷன் ஏலம் விடாமல் இதை அலோகேட் செய்தார்கள். இரண்டாவது, எந்த முறையில் அந்த விலையை நிர்ணயிக்கப்பட்டது கோல் பிளாக்கு, எந்த அடிப்படையில், அதிலும் தவறு என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல. சோ இவர்தான் அந்த துறையினுடைய மந்திரி கிட்டத்தட்ட 4.5 வருடங்களுக்கு இருந்திருக்கிறார். சோ என்ன கேட்டாலும் எது தெரியும்னு ஒப்புக்கொண்டாலும் பிரச்சனையில தான் முடியுமே தவிர, ஒண்ணுமே தெரியாது யாரோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாதான் அது தப்பிக்க முடியுமே தவிர, எது தெரியும் எனக்கு தெரியும் இது எல்லாம் எனக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது என்று திரு மன்மோகன் சிங் அவர்கள் கூறுவதற்கான வாய்ப்பே இல்லை. சோ இது விசாரணை அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத பத்தி நம்ம போவே வேண்டாம். அவர் தூஜில சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ நடந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அது அந்த அடிப்படையில் தான் போக வேண்டுமே தவிர, சிஏஜி ரிப்போர்ட்டை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதுல இருக்கிற ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதுல ஊழல் நடந்திருக்கிறது, ஊழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கறது தான் ஒரு ஆணித்தரமாக கூறப்பட்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட்.
சோ அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நான் கோல் மினிஸ்டரா இருந்த 4.5 வருஷம் எனக்கு தெரியும் இது அப்படின்னு ஒத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, பிஜேபி ஆக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், ஏன் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பார்லிமெண்ட் இந்த இஷ்யூ ரேஸ் பண்ணி நிறுத்திருக்காங்க அந்த பார்லிமெண்டோட பங்கனை? ஏன் டாக்டர் மன்மோகன் சிங்கை நீங்க கோல் ஸ்கேம்ல விசாரிக்கலை? ஏன் சிபிஐ இண்டால்கோ கேஸ்ல க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க? சார், இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது வெளியே 2 கட்சிகள் கோல் மேட்டர்ல பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. ஏன் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, ஏன் சிபிஐ ஜட்ஜி கேட்கணும், சிபிஐ ஏன் க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்றீங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் விசாரிக்கிறீங்க, விசாரிக்காம முன்னாள் பிரதமரை ஏன் விசாரிக்கல? நீங்கள் எழுப்பிருக்கலாமே, இதன் பிரச்சனைகள் நீங்கள் எழுப்பிருக்கலாம். உங்கள் அரசு கோர்ட்டுக்கு முன்னாடி சப்மிஷன் பண்ணிருக்கலாமே. நீங்கள் எல்லாமே இந்த மேட்டர்ல நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கிறதே தவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, அது யூபிஏ அரசாக இருக்கட்டும், என்டிஏ அரசாக இருக்கட்டும், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மட்டும் பல விஷயங்களே. மிஸ்டர் சுமந்த், நீங்க கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் முழுக்க படிச்சதா சொல்றது சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் இந்த கோல்கேட் வழக்கு நீதிமன்றத்தில் வருவதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சிவிசில இருங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல மனு செய்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த சிவிசி தான் சிபிஐ விசாரிக்க சொன்னது. ஏதோ பிஜேபி என்ன செய்ததுன்னு கேக்குறீங்க. இதை செஞ்சதே பிஜேபி, நாட் உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் அல்ல. நீங்க டாக்டர் மன்மோகன் சிங்கை விசாரிக்க வேண்டும், விசாரிக்காமல் இந்த மினிஸ்டர் மன்மோகன் சிங்கை விசாரிக்க வேண்டும். இந்த இஷ்யூல கொண்டு வந்து நீங்க பாராளுமன்ற பங்கன் எடுத்திருக்கீங்க, முடக்கிருக்கீங்க. அதாவது உங்க விஷயம் தெரிஞ்சவர், நீங்க இந்த கோல் பிளாக் நிலக்கரி ஊழல் வெளியே கொண்டு வந்தது பிஜேபி. உங்களுக்கு தெரியும்ல அது. அதனால என்ன செஞ்சீங்கன்னு எங்களை கேட்டுட்டு இருக்காதீங்க. கொண்டு வந்ததே பிஜேபி, உங்களை போல சமூக ஆர்வலர்கள் இல்ல. இல்ல கொண்டு வந்தது சிஏஜி சார், கொண்டு வந்தது பிஜேபி அல்ல. அதாவது ஒரே ஒரு நிமிஷம், வெளியே வருவதற்கு முன்னாடி உங்களுடைய இப்ப அமைச்சராக இருக்கிற ஒரு நபர் அதுல தீவிரமாக செயல்பட்டார், அதுல கொண்டு வந்தாருங்கிறது உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய. அதற்கு வந்த இல்ல அது பின்னாடி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது என்டிஏ பீரியடும் கவர் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே பிஜேபியினுடைய அணுகுமுறையில் மாற்றம் இருந்ததா இல்லையா? சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. 36 பிளாக்கோ 34 பிளாக்கோ என்டிஏ பீரியட்ல அலகேஷன் தெரிஞ்ச பிறகு மாற்றம் இருந்ததா இல்லையா? 90ஸ்ல டிமாண்டே கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டு ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமா கொண்டு வரணும்னு சொன்னதே பிஜேபி கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் முடிவு பண்ணது. அதை சரியா ஃபாலோவே பண்ணல யூபிஏ கவர்மெண்ட் தான் குற்றச்சாட்டு. ஸ்கிரீனிங் கமிட்டி கொண்டு வந்தது ரிப்போர்ட்ல சொல்றாரு, அரசாங்கத்திற்கு முன் ஏலம் கொண்டு விடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, ஆனால் எந்த அரசும் இதை எடுத்து செய்யவில்லைங்கிறது தான் சட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்க புரிஞ்சுக்கணும், யூபிஏ அரசும் போதுதான் இதை ஏலம் விடுவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொண்டு எந்த அரசும் செய்யவில்லை சொல்லாதீங்க. எடுக்கப்பட்டது, முடக்கப்பட்டது. 2004 பேசலாம், சிறிய இடைவெளிக்கு பிறகு 2004 இது இந்த மாதிரியான நிலக்கரி சுரங்கங்களுக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டாம் என்று நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன் என்று நிலக்கரி சுரங்கத்துறையுடைய செயலாளர் இருந்த பரேக் சொல்றார். நான் வேண்டாம் சொன்னேன், அதை மீறி பிரதமர் மன்மோகன் சிங் அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நிலக்கரி சுரங்கத்துடைய செயலாளர் சொல்லியிருக்கார். அப்படியானால் மன்மோகன் சிங் எப்படி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியும்? நான் திரு அமெரிக்க நாராயண கேட்க விரும்புறேன். 2004 பிசி பரேக் அப்படிங்கிற நிலக்கரித்துறையோட செயலர் சொல்றார், 2004 நடந்த சம்பவத்தை பற்றி பின்னாடி ஒரு புத்தகம் சொல்றார். நான் இந்த ஒதுக்கீடுகள்லாம் வேண்டாம், இதுல ரொம்ப மலிவான விலையில் கிடைச்சிரும், நம்ம ஏலம் விட்டோம்னா அதிகமான விலைக்கு கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன். என்னோட அப்ஜெக்ஷன் நான் எழுதினேன். அதை மீறி மன்மோகன் சிங் செயல்பட்டாருன்னு சொல்றவர் யாருன்னு, அவருக்கு கீழே செயலராக இருந்தவர். இதுக்கு மேல சந்தேகத்தின் நிழல் படுகிறதுக்கு வேற என்ன வேணும்? தெளிவா சொல்றேன். 2004 வரைக்கும் கொடுக்கப்பட்ட வழியில் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா முதல்ல இதை ஏலம் விட வேண்டும் என்று எழுதியவர் டாக்டர் மன்மோகன் சிங், நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2005 ஆட்சிக்கு வந்த உடனே இதை மாற்றி ஏல முறையிலே கொண்டு வர வேண்டும் என்று முதல்ல பரிந்துரை செய்தவர். 2G பத்தி சொல்றீங்களான்னு எனக்கு சந்தேகம் இல்ல. இதுலயும் தான் நீங்க கோல்லையும் போய் பாருங்க, எனக்கு இதுல சந்தேகம் கிடைக்கணும். ஏல முறையில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் லீடர், from the time it has
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏலமுறை வேணும்னு சொன்னதும் அவருக்கும் அமைச்சர் ராஜாவுக்கும் கடித போக்கு நடந்தது வந்து நிலக்கரித்துல கிடையாது. வெரிஃபை எல்லா கவர்மெண்ட் ரிசோர்சஸும் வேர் இட் இஸ் பாசிபிள் ஏல முறையில போகணும் பரிந்துரை செய்தாரு. அதை பார்க்கலாம். We'll go and verify that. We will take it back. பரிந்துரை செய்தது சுபாக்கன் சஹாயோட தம்பிக்கும் ஜெகத் ரட்சகனுக்கும். நீங்க பேசுறேன்னா குறுக்கு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேசச்ச ராமன் சிங்குக்கு எப்படி இது பண்ணாரு, அவர் எவ்வளவு பரிந்துரை செய்தாரு, வசுந்தரா ராஜா சிந்தியா எவ்வளவு பரிந்துரை பண்ணாரு. சொல்லுங்க ஏன் கம்யூனிஸ்ட் இவங்க ரொம்ப உண்மை மாதிரி பேசுறாங்க. வெஸ்ட் பெங்கால் புத்த சாய் பட்டாச்சாரியா அவரும் பண்ணாரு. இதுல வந்து அவர்கள் பரிந்துரையைத்தான் மத்திய அரசு செயல்படுத்தியது ஒன்று. இரண்டாவது இன்னும் கொஞ்சம் சில தெளிவுபடுத்தி பப்ளிக் செக்டாருடைய சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட கேள்வியா போயிடும். நம்ம செக்ரட்டரி வந்து அப்ஜெக்ட் பண்றாரு, அதை மீறி கொடுத்தேன்னு சொல்றாரு. நீங்களும் ஷூரா இல்ல, நான் வந்து ரொம்ப ஷூரா இருக்கேன். அவர் வந்து பிரதமர் பரிந்துரை பண்ணது 2G கேஸ்ல. இதுல வந்து 93 இருந்து இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இது பண்றவங்க இந்த அடுத்த இடைவெளியில் நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். ஒன்று, என்னை பொறுத்தவரை எங்களது பிரதமர் இதை 2005 வந்தவுடன் இதை ஏல முறையில் செயல்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்து, ஆனா சட்டம் கொண்டு வரதுக்கு நாளாச்சு. அது வரைக்கும் நீங்க ஒண்ணு சொன்ன உடனே செய்யக்கூடிய இது வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்ல. இது அரசு காலாகாலமாக செய்கின்ற வழியிலே தொடர்ந்து இதை செய்து வந்தார்கள். ராமன் சிங், இது விஜயராஜ சிந்தியா போன்ற பிஜேபி சிபிஐஎம் போன்றவர்கள், நவீன் பட்நாயக் போன்றவர்கள் பரிந்துரை செய்ததுதான் சென்ட்ரல் கமிட்டி செய்திருக்கு. இதுல காங்கிரஸ் எந்த விதமான இல்லை. இவர் சொன்னாரு பரிந்துரை செய்தார், யாரோ பரிந்துரை மற்றவர்கள் தான் செய்தாங்க. அதனால இதுல பரிந்துரை செய்வது தவறில்லை. எங்கிட்ட நீங்க வந்து கேட்டா கூட பார்த்து செய்யுங்கன்னு யாருக்கு வேணாலும் கடிதம் இல்லை. ஆனா அதை சட்டப்படி செய்தார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு வந்து நிலக்கரியை ஒதுக்கீடு செய்யும் போது அந்த நிலக்கரி சுரங்கங்கள் எங்க இருக்குங்கிறத பாக்குறோம். மத்திய அரசுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் கிடையாது, மாநில அரசோட இடம் தான். மாநில அரசோட இடங்கள் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள், நீங்க சொல்றது பார்த்தா மக்களும் தவறா புரிஞ்சு கூடாது. அதாவது எங்கேயோ இருக்கக்கூடிய நிலக்கரியை எனக்கு ஒதுக்கும் சொல்லி வசுந்தரா சிந்தியாவோ இல்லாட்டி ராமன் சிங்கோ கேட்கல. அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லயும் சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் ஒடிசாலையும் பண்ணாங்க. பிரைவேட் ஆபரேட்டர்ஸுக்கு பண்ணாங்க. இல்ல சொல்றீங்க பிரைவேட் ஆபரேட்டர்ஸுக்கு பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை யாருக்கு ஒதுக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அந்த மாநிலத்துடைய உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில், அந்த நிலத்துடைய உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பரிந்துரை சொல்றாங்க. இதை ஜெகத் ரட்சகன் கூட யார் பரிந்துரை பண்ணாங்க? அந்த மாநிலத்தில் பரிந்துரை பண்ணிருக்க முடியும். பாண்டிச்சேரியில இருந்து பண்ணாங்க. பாண்டிச்சேரியில இருந்து பண்ணாங்க. ஆனா அந்த மாநிலத்தில் ஒப்புதல் இல்லாம நடக்குது. ஒப்புதல் அங்க காங்கிரஸ் தான் இருந்தது. எந்த மாநிலங்களா இருந்தாலும் அந்தந்த காங்கிரஸ் தான் இருந்தது. தெளிவா புரிஞ்சுங்க. எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு பாட்டி எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் உள்ளவர்கள் பரிந்துரை செய்யும் பேர் தான் நடக்கப்பட்டது. இதை ஏற்கும் உரிமையும் மறுக்கும் உரிமையும் பிரதமரிடம் இருந்ததா இல்லையா? இல்ல, அதை மீறி செய்தாரா? அவர்கள் பரிந்துரை செய்தவர்கள் எல்லாம் கொடுக்கலையா? என்ன உரிமை இருக்கிறது? இன்னொரு கருத்தை சொல்ல வந்தா நீங்க தடுத்து நிறுத்தினீங்க. இது மாதிரி பல நடங்கள் நடக்குது. முதல்ல புரிஞ்சுக்குங்க, 2005க்கு முன்ன பிஜேபி ஆட்சியில 41 பிளாக் 6294.72 மெட்ரிக் டன் அப்பயே கொடுக்கப்பட்டது. பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு மட்டும் அதுல பிரைவேட் செக்டார் கொடுத்தது 3336.8 மெட்ரிக் டன். இந்த மொத்தம் கொடுக்கப்பட்ட 216 தவறு என்று சொன்னதுல அரசு சார்ந்த நிறுவனங்கள் 105. அது தெளிவா புரிஞ்சுங்க. எல்லாம் வந்து இந்த 1,76,000 கொள்ளையடிச்சாங்கன்னு போய் சொன்னாங்களே, அந்த சிஏஜி சொன்னதை இப்ப மறுக்கிறாங்களே. இப்ப சிஏஜி சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கின்ற இரட்டை வேடம், இரட்டை நாக்கு இன்னைக்கு பேசுறவங்க அதை உபயோகப்படுத்தல. அது சொன்னது உண்மை. அன்னைக்கு சிஏஜி பத்தி எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு சிஏஜி சொல்றது எடுத்துக்கூடாதுன்னு பண்ணி போறீங்க. பட் இல்ல ஏன்னா அவங்க சொல்ற பொய்ய கொண்டு வச்சு நான் எடுத்துட்டு போறேன்னா என்ன பண்றது? சொல்லணும் மக்கள் கிட்ட. 105 அரசாங்க கம்பெனி, 12 பிரைவேட் கம்பெனி பவர் ப்ராஜெக்டுக்காக ஒடுக்கப்பட்டது
சார் அது இல்ல சார் மேட்டர். இங்க பாருங்க, இதுல இது சிம்பிளான விஷயம் பாருங்க. 99 பப்ளிக் செக்டார், 105 பிரைவேட் செக்டார், பிஜேபி பிரைவேட் பப்ளிக் செக்டாருக்கு கொடுக்கப்பட்டதும் பாதின்னு சொல்றேன். அதை சொல்ல விடுங்க. நீங்க கொஞ்சம் பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுங்க வேண்டாம். அதுல வந்து ஊழல் நடக்கல. என்ன இல்ல பொதுத்துறை நிறுவனம் ஊழல் இல்ல. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் பெனிஃபிட் ஆறாங்க, மக்களுக்கு தான் பெனிஃபிட் ஆறாங்க. இது இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லன்னு சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னா, நீங்க ஜெகத்ரட்சன் கேஸ் அப்படிதான் வருது. நேரடியா ஜெகத்ரட்சனுக்கு கொடுக்கல. அவங்க வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து 86,000 கோடின்னு சொல்லாதீங்க, அதுல பாதின்னு சொல்லுங்கிறாரு ராமன். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அது 90,000 கோடி. சரி சார், 90,000 கோடி தான் இழப்பு அரசுக்கு. அப்புறம் ஒத்துக்க ஆரம்பிச்சீங்களா? அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். இந்த வந்து எப்படி அந்த 1,76,000 கணக்கான வர வேண்டிய எப்படி கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? நிறுவனமாக அதை எப்படி கொண்டு வந்தாங்க அரசாங்கத்துக்கு அந்த பொதுத்துறை கணக்கு 1,76,000 எப்படி கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? அந்த அடிப்படையில் தான் இழப்பு. அதை வந்து நீங்க எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி இன்னொரு அரசு கம்பெனி ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது காசு கொடுத்துதான் வாங்கணும், இலவசமாக கொடுக்குவாங்க. இழப்பு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அதுவும் இழப்பு தான். அது பொதுத்துறை நடைமுறைகள் ஃபாலோ பண்ணலங்கிறதான். ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமாக இதை ஆக்ஷன் கொடுக்கணும்னு 2004-2005 முடிவு செஞ்சது. இவங்க பண்ணல. அதுக்கு நீங்க பேசும்போது அதாவது அப்பதான் வந்தது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இல்ல சார். இருங்க சார் பேச விடுங்க. ஒரு நிமிஷம். நீங்க 2004 வரைக்கும் ஆட்சி. ரெண்டு விஷயம் பாக்கணுங்க. 2G வழக்குல கூட இதே மாதிரி தான் வந்தது. ஆக்ஷன்ல போலாமான்னு. அந்த காலகட்டத்தில் டிமாண்ட் கம்மி. 2G கேஸ்ல கூட நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கினவங்க சரண்டரே பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு லாபமே இல்லைன்ட்டு. அந்த காலகட்டங்கள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் டெலிடென்சிட்டி அதிகம் ஆகும்போது இதுக்கு ஒரு டிமாண்ட் வந்தது. அதே இந்த கோல்ல கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க, பணம் இல்ல, ஃப்ரீயாவே கொடுத்திருந்தாங்க. இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் ஸ்கிரீனிங் கமிட்டி வரணும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சிக்கல் வந்தது. இதை அமெண்ட் பண்ணணுமா, சட்டத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமா, எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லும் பொழுது கோல் மினிஸ்ட்ரி, ரயில்வே மினிஸ்ட்ரி இருக்கிற அபிஷியல்ஸ் ஒரு கமிட்டி போட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி. அவங்க என்ன சொன்னாங்க, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனாவே கொண்டு வரலாம், அரசாங்கமே ஒரு ஆர்டர் மூலமாவே இதை மாற்ற முடியும், கொண்டு வர முடியும் சொன்னாங்க. கொண்டு வரல. இதுதான் இப்ப குற்றச்சாட்டு எங்க வருது. ஏன் இங்கே மன்மோகன் சிங் வருகிறார் என்று சொன்னால், அவரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமா தேர்ந்தெடுக்கணும், ஆக்ஷன் செல் மூலமா கொண்டு வரணுங்கிறத ஃபாலோ பண்ணல. அதை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? அதனால இவ்வளவு நஷ்டம். நஷ்டங்கிறது எப்படி? நீங்க சொன்னீங்க ஜெகத் ரட்சகன், அவர் வாங்கினார், உடனே இன்னொரு கம்பெனிக்கு வித்துட்டார். நிறைய லாபத்தோட அந்த கோல் ஆர்டர் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு 2G மாதிரி தான் வாங்கிட்டு வித்துறாங்க, கைமாத்திடுறாங்க, கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறாங்க. 2005 பிரதமர் வந்து இந்த நிலக்கரி சுரங்கங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய மாநிலங்கள்லாம் வச்சு ஆலோசனை நடத்துறாரு. அப்ப திரு அமெரிக்க நாராயணன் குறிப்பிட்ட அதே மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும், ஒடிசாவுடைய முதலமைச்சராகட்டும், ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக, இத்தனை எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர். அவங்க எல்லாருமே தனியார் நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்தார்கள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பரிந்துரை செய்தார்கள். குறிப்பாக 7 முறை வேண்டாம் என்றார்கள். அதை ஞாபகம் நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப கேபினெட் மீட்டிங் நடக்குது, 20 அமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது 10 அமைச்சர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், இன்னொரு 10 அமைச்சர் நிக்கலாம். ஆனா கேபினெட் முடிவுன்னு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. இருங்க சார், கேபினெட் முடிவுன்னு ஒண்ணு முடிவு பண்ணும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு மீட்டிங் நடக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் என்ன சொல்றார், மாநிலங்களுடைய உரிமைக்கு எந்த குந்தகமும் வராம மத்திய அரசு முடிவு செய்து நிலக்கரி சுரங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதை ஏலத்துக்கு கொடுக்கூடாது சொல்றாங்க. அப்ப அந்த ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஸ்கிரீனிங் கமிட்டி போடணும்னு மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க தான் பிரச்சனைங்க. மாநில அரசாங்கம் சொல்றாங்க, இவர் சொன்ன முதலமைச்சர் சொன்னாங்க, பட் இது முடிவு பண்ணிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிருக்கு. அந்த முடிவை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அதான் இப்ப கேள்வி. அதன் மூலமாக தான் நஷ்டம். அதுக்கு யார் கோல் மினிஸ்டர், அந்த நிலக்கரித்துறை அமைச்சர் வந்து மன்மோகன் சிங். இன்னொன்னுங்க, இவர் அப்பழுக்கற்றவர்னு இவர் சொல்றார், அவருடைய தலைவர் சொல்லிக்கிட்டோம். 150 ஃபைல் காணாம போச்சு. நானும் கஸ்டோடியன் ஃபைல் என்ன பத்தியா கேட்கணும், உங்க மினிஸ்ட்ரியோட ஃபைல்ஸ் காணாம போச்சு. கோப்புகள், இந்த நிலக்கரி ஊழல் சம்பந்தப்பட்ட கோப்புகள் காணாம போடுது. எவ்வளவு லெத்தர்ஜிக்க பேசினாங்க. அது நானா பாதுகாத்துட்டு இருக்கேன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு.
அது மாத்திரமல்ல, அவரே சொல்லிருக்கிறாரு, அகமட் எனக்கு தெரியாது, அகமட் பட்டேல் நோட் போட்டு கொடுப்பாரு, அதுவும் இந்த நோட்ல ஒரு பேப்பர் துண்டு சீட்ல எழுதி கொடுப்பாரு, அவருக்கு கொடுத்துருந்தாங்க ஆர்டர், கோல் பிளாக்ஸ் அவங்களுக்கு அலாட் பண்ணாங்க. அதனால பிரதமர் அப்பழுக்கற்றவராக இருந்தார் என்று குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஏன் அவரை விசாரிக்கவில்லை என்று முக்கியமான கேள்வி ராகுல் எழுப்பியிருக்கிறார். அதைத்தான் பல்வேறு சந்தேகங்கள் கூட கிளப்பக்கூடியதா இருக்கிறது. பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரே சொன்ன விஷயம், சோனியா காந்தியிடம் அவர் கொடுத்த விளக்கம் அது. நான் யார் யாருக்கு கொடுத்தேன் என்றால், அகமது பட்டேல் யார் யாரெல்லாம் பரிந்துரை செய்தாரோ அதை அப்படி செய்ய நானும் என்னுடைய செயலரும் அவருடைய பரிந்துரைகளை செயல்படுத்திய தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று சோனியா காந்தியிடமே விளக்கம் கொடுத்தார். அப்படியானால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியது மன்மோகன் சிங்கா அல்லது சோனியாவா? ஊழலில் ஈடுபட்டாரா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து விவாதத்துக் கொண்டிருக்கோம். நான் திரு சுமன் ஸ்ரீராமன் கேட்க விரும்புறேன். இதுல ஒரு தரப்புல விசாரணை வேண்டும் சொல்லி சொல்றாங்க, இன்னொரு தரப்புல விசாரணைக்கு நாங்க தயாரா சொல்லி மன்மோகன் சிங்கே சொல்றாரு. மன்மோகன் சிங் அப்பயே சொல்றாரு, பாராளுமன்றத்தில் நீங்க சொன்னீங்க முதல்ல கூட, பாராளுமன்றத்தை இவங்க கோஷம் எழுப்பலாம், பாஜக பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கியது கடந்த ஆட்சியில. அப்ப மன்மோகன் சிங் சொன்னாரு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பொது கணக்கு குழு முன்னால் தான் விசாரணைக்கு வரும், விவாதத்துக்கு வரும், பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு இருக்கிறது வழக்கம் இல்லை. இருந்தாலும் கூட நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன்னு ஒரு 4 பக்க அறிக்கையை கொண்டு வந்தாரு. ஆனா பாஜக அந்த அறிக்கையை படிக்க விடாம கடுமையான அமளி பண்ணி பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்தது. அப்ப விவாதத்துக்கு மன்மோகன் சிங் தயாரா இருந்த போது ஏற்றுக்கொள்ளாது பாஜக தப்பு நினைக்கிறீங்களா? விவாதம் வேறு, விசாரணை வேறு. விவாதத்துக்கு அவர் தயாராக இருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை அவர் அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார் 4.5 ஆண்டுகளுக்கு. இந்த முறைகேடுகள், அதில் அலெஜ்ட் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. இதை அவரை நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுங்கிறது வேற, ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு அவரை விசாரணை செய்வது என்பது வேற. சோ 2 விஷயம். ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க, திரு பராக் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு. இதே பராக் தான் இந்த இண்டால்கோ கேஸ்லயும் முதல்ல வேண்டாம்னு சொன்னவர் 6 மாசம் கழிச்சு கொடுத்திருக்கிறார். இன்ஃபேக்ட் அந்த சிபிஐ ஜட்ஜே கேட்கிறார், கோர்ட்டினுடைய ஜட்ஜே கேட்கிறார், என்ன காரணத்துக்காக நீங்க 5 மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு பரிந்துரையை என்ன காரணத்துக்காக 5 மாதங்களுக்கு பிறகு மாத்தினீங்க? கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல எதுவுமே மாறவில்லை. அந்த அடிப்படை. அதனால ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதுல முறைகேடு அலோகேஷன் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, பல கட்சிக்காரர். இப்ப திரு ஜெகத் ரக்ஷன் பத்தி பேசணும், அதே போல ஆர்ஜேடி லீடர் பிரேம்சந்த் குப்தா அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. பிஜேபி ராஜ்யசபா எம்பி அஜய் சஞ்சட்டியா இருந்தார், அவர் நிதின் கட்கரிக்கு நெருக்கமானவர், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நவீன் ஜிண்டருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. சோ நீங்க காங்கிரஸ் செய்த ஒரு பெரிய இது, காங்கிரஸ் கட்சியினரை மட்டும் அவர்கள் ஆதரிக்கவில்லை. அதனாலதான் இதனுடைய உண்மைகள் வெளியே வராமல் இத்தனை ஆண்டு காலம் இருந்து இந்த தணிக்கை சிஏஜி ரிப்போர்ட் மூலமாக வெளியே வர காரணமே இது ஒரு கட்சி தனிப்பட்டு அவர்கள் மட்டும் செய்த ஒரு முறைகேடு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. பிஜேபி அதை வெளிக்கொண்டது. அதுவும் அவங்க ஹன்சராஜ் அஹீர் அந்த எம்பி அவர் ஒரு மிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு போய் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் இது தனிப்பட்ட, இது காங்கிரஸ் மேல கட்சியினுடைய எல்லா குற்றமும் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் சொல்ல முடியாது. எல்லோருமே இருந்திருக்கிறார்கள். அதை உண்மை வெளியே வராமல் இருப்பதற்கும் எல்லா கட்சிகளுக்கு தான் ஒரு பொறுப்பு இருக்கிறதே தவிர பிஜேபி நிச்சயமாக ஒரு கட்சியோட ஒதுக்க முடியாது. நிதின் கட்கரிக்கு வேண்டப்பட்ட எம்பி கிடைச்சது, அதனாலதான் பாஜக கூட அந்த மாதிரி செயல்படுறது சொல்லி குற்றம் சாட்டுறாரு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கவே இல்லை. அதாவதுங்க, ஒதுக்கீடு கொடுத்தது இப்ப நவீன் ஜிண்டாலுக்கு கொடுத்தா ஒரு காங்கிரஸ் எம்பி, அந்த காங்கிரஸ் எம்பிங்கிற தாண்டி ஒரு தொழிலதிபர். நான் என்ன சொல்றேன், அவரை நான் இப்படி கூட குற்றம் சாட்ட மாட்டேன். ஏன்னா அன்றைக்கு அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்க. யார் போய் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இன்ஃபுளுன்ஸ் இருந்தா போய் வாங்கிடலாங்க நடைமுறை. இந்த நடைமுறையே தப்புங்கிற. இத 2005 ஒரு நிமிஷம், அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் பாருங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கிறது பிரச்சனை இல்ல. இப்ப இதுவாது நவீன் ஜிண்டாலாவது அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சன்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில, அதாவது கொடுக்கும் பொழுதே பவர் செக்டருக்கும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தது. இப்ப வச்சிருக்கிற அந்த கோல் பிளாக் வாங்கினவங்களுக்கு பல பேருக்கு இந்த வியாபாரமே தெரியாதவங்க எல்லாம் வாங்கினாங்க. அது இருக்கட்டும், அது வேற விஷயம். நான் கேட்பது, 2005 ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமாக செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்ததை ஏன் இம்ப்ளிமெண்ட் செய்யல? அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இதற்காக ஒரு நீதிமன்றத்தில்
சிவிசில கொடுக்கிறோம், சிபிஐ என்கொயரி சிவிசி ஆர்டர் பண்ணது பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக தான் ஆர்டர் பண்ணுது. அதுக்கு ஏன் நீங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? கோஆபரேட் பண்ணலங்கிறது மாத்திரம் இல்ல, ஃபைல தொலைச்சி ஃபைல காணாம போச்சுன்னு எவ்வளவு ஒரு பிரதமருடைய அலுவலகம் அப்படி பேசலாமா? அப்போ சம்திங் பிஷி ஏதோ அங்கே இருக்கிறது என்பதை சொன்னீங்க. திரு ராமன் கேட்டதை உங்கள்ட்ட வைக்க விரும்புறேன். பிரதமர் இது தொடர்பான விளக்கத்தை கொடுக்க தயாரா இருந்தார், 4 பக்க அறிக்கை படிக்க தயாரா இருந்த போது, இன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபால ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோ, அதே போல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரதமரை விளக்கம் சொல்ல விடாம தருத்தீங்க. ஏன்? விளக்கம் சொன்னா நம்ம மேற்று வெளிவந்து அச்சமா? ஒரு காரணம் இல்ல, நீங்க அவர் சரியாவே சொன்னார். நீங்க அதாவது பிரதமர் அங்கே அவருடைய படிக்கிற அறிக்கையை படிக்கிறது வேற, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட கோஆபரேட் பண்றது வேற. நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு வழக்கிலையும் இன்னும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எதுக்கு? சிபிஐ உங்களுக்கு மடியில அப்ப போய் பயம் இல்ல. அப்ப நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல கோஆபரேட் பண்ண வேண்டியதானே? ஒரு முதலமைச்சர் நரேந்திர மோடியை நீங்க அங்க போய் இன்வெஸ்டிகேஷன்ல போய் அப்பியர் ஆனாரு. He was there grilled for 8 hours. பத்திரிகையில வந்ததே பிரதமர் ஏன் அதை செய்திருக்க கூடாது? பிரதமர் கேட்கல, கோல் மினிஸ்டராக இருந்த பிரதமர் ஏன் செய்யக்கூடாது? நீங்க அபோவ் சஸ்பிஷன் நாட்டுடைய தலைவன் நீங்க எப்படி இருந்திருக்கணும்? வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தலைவர் ஓடிக்கொண்டிருக்கதும் ஃபைல காணாம போட்டதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதும், நான் கொடுக்கல அஹமத் பட்டேல் லிஸ்ட் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்வதும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். திரு அமெரிக்க நாராயணன், முதல்ல மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி விளக்கம் கொடுத்ததா சொல்லும் போது, சோனியா காந்தியுடைய முதன்மை செயலர் அகமது பட்டேல் வேற யாரும் இல்ல, சோனியா காந்தி முதன்மை செயலர், அவர் சொன்ன பரிந்துரை பட்டியலை தான் நான் செய்தேன் சொன்னார். இது மிக விரிவாக எல்லா ஊடகங்களையும் அப்போதே வந்தது. மன்மோகன் சிங் அதை ஒரு முறை கூட மறுக்கவில்லை. முதல்ல போன முறை பேசச்சே நம்ம சொன்னோம் மன்மோகன் சிங் கொடுத்திருக்காரான்னு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இன்றைய பேப்பர் எடுத்து பாருங்க, தெளிவாக சொல்லி இருக்கிறது. நான் வேண்டுமானால் அதை படிக்கின்றேன். அவர் மன்மோகன் சிங் கோல் அலோகேஷன்லயும் ஆக்ஷன் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது. நவீன் ஜிந்தால் சொன்னதை இவர் இதை ஒரு மிகவும் ஆதரித்து செய்திருக்காருன்றது தெளிவாக இல்ல. நீங்க ஒவ்வொரு முறையும் விவாதத்தை தள்ளி போல அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு பிளாக் மணில ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு அவர்கள் இந்த கருப்பு பணத்தை அந்த சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர பணத்தை மாற்ற முடியும். இவர்கள் செய்த யஷ்வந்த் சின்ஹா தான் பண்ணாரு, ஒரே ஒரு இது பண்ண முடியும். ஆனா கருப்பு பணத்தை பேசக்கூடிய முதல் பிரதமர் அதை செய்யாமல் இருக்கிறார். ஒன்று, இரண்டாவது கோலுக்கு வர இது சட்டத்தின் மூலமாகத்தான் மாற்ற முடியும். ரொம்ப எளிமையான நீங்க நடைமுறையை மாற்ற முடியாது, சட்டத்தின் மூலமாக மாற்ற. சட்டத்தை கொண்டு வந்து 2012 நிறைவேற்ற பிரதமர் விரும்பும் போது செயல்படுத்த முடியலன்னா எப்படி செயல்பட? நீங்க பேசுறீங்க ஒரு பிரதமரே இருந்தாலும் சட்டப்படியும் நடைமுறைப்படியும் சட்டம் என்ன சொல்லுது? 2012 சட்டம் மாற்றம் 2012 மாற்றம் இல்ல. எல்லா இதையும் ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இல்லைங்க. சட்டம் ஒரே நாள்ல நிறைவேற்றது இல்லைங்க. இவங்க எங்க பாராளுமன்றம் நடக்கிறாங்க? இது உண்மையா இல்லையா? 2012 நாங்க நிறைவேற்றணுமா இல்லையா? எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸையும் இனிமே we should go on auction basis சொன்னமா இல்லையா? ஏல முறையில் நடப்படுத்தமா இல்லையா? நான் கொண்டு வந்தவங்க நாங்க தானே சார். அது என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இவர்கள் பேசுற 2004 அதுதான் நான் அவங்களை கேட்கிறேன். இப்ப இன்னும் தான் ரொம்ப யோகிய மாதிரி பேசுறாங்களே. அயோக்கியர்கள் நம்பர் 1 இவர்கள். அவர்களை தனிப்பட்ட எல்லாமே நன்றாக புரிகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் கருப்பு பணம் பற்றி வாத வரும்போது நீங்க வாதத்தை வைக்கிறீங்க. இப்ப கேட்கல. அகமது பட்டேல் பற்றி குற்றச்சாட்டை சொன்னார், உங்கள்ட்ட பதில் வரும் இல்ல. இதான் நான் சொல்றேன், இவர்கள் சொல்வது கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வது இல்ல. இவர்கள் கையெழுத்து மூலமாக போட்டது சிஐ
செய்யல. உங்களோட பதில் நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். எனக்கு ஒரே ஒரு இவர் சொன்னது கேட்கிறேன். பிரதமர் முடிவு செய்து விட்டார். முடிவு எடுக்கிற இடத்துல பிரதமர் இருக்காருங்க. அன்னைக்கு நேரம் அதான் சொல்றோம். முடிவு செய்து விட்டார், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா பப்பட் பிரைம் மினிஸ்டர். அதான் இப்ப ப்ரூவ் பண்ணுது. ஒண்ணு இன்னொன்னு, நாங்கள் அயோக்கியர்களா? நீங்க தான் யோக்கியன்னு சொல்றீங்கல்ல. பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரோகேட் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹைடிங் பிஹைண்ட். We are not hiding. அவர் பேரன்னு சொன்னாரு. பொதுக்கணக்கு குழு முன்னாடி வர்றேன்னு சொன்னாரு. இல்ல பாராளுமன்ற கூட்டுக்குழு முன்னாடி வர்றேன்னு சொல்லி சொன்னாரு. வாலண்டியரா போயிருக்கணும் சார். சிபிஐ முன்னாடி வாங்கன்னா தந்தி டிவியோட டிபேட்ல கலந்துக்கிட்டு நான் பதில் சொல்றேன்னு பேசினா ஒத்துப்பீங்களா? இல்லையே, எங்க போனோம் யோக்கியர்களாக பிரகடனப்படுத்தி பண்றேன். நீங்க வாங்க வாலண்டியர் பண்ணுங்க. இவர் கேட்ட கேள்வி முதல்ல சொல்லுங்க. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். அகமது பட்டேல் விஷயத்துல பதிலே சொல்ல மாட்டார். நீங்க சட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க. அகமது பட்டேல் விஷயத்துல சொல்லுங்க. உடனே நடைமுறைப்பட்டல கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய சட்டத்தை சுலபமா சொல்ற முன்னாடி சொல்லிட்டீங்க நீங்க. அப்புறம் மறுபடியும் அதே கேள்வி இல்லையே, என்ன சொல்லணும்? அகமது பட்டேல் சொல்றதான் வந்து நான் செஞ்சேன். சோனியாட்ட மன்மோகன் சிங் போய் சொல்றாரு. இது பற்றி ஊடகங்கள்லாம் முதல் பக்கங்கள்ல நாடு முழுக்க செய்து வந்த போது நீங்க 1000 சொல்லுவீங்க. மன்மோகன் சிங்கோ மற்ற ஆளுமோ ஒரு வார்த்தை கூட மறுக்கவில்லை. மறுபடியும் சொல்றேன், நீங்க ஊடகங்கள் எழுதுவதற்கு ஒன்றுக்கும் எங்களுடைய தலைவர்கள் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கதைகள் 1000 கிசு கிசு தினம் எவ்வளவு ராபர்ட் வந்தபோது அவசியம் சிதம்பரம் சொல்றார், ஒரு வியாபார டீலிங், பிசினஸ் டீல், அதை பத்தி நம்ம பேச முடியாது சொல்றார். மன்மோகன் சிங் சொல்றார், ஒரு தனி மனிதனை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்றார். ஏதாவது ராபர்ட் வத்ரா பற்றி வந்த போது பிரதமர் பேசுகிறார். பிளாக் மணியை பத்தி கொண்டு வச்சா ஏங்க அவசியம் இல்லாத கொண்டு வரீங்க? இன்னைக்கு ராபர்ட் வத்ரா உங்களுக்கு அவசியமா இருக்குது. நீங்க கேட்கலாம், உங்களுக்கு எது நீங்க இந்த டிவி நடத்தி நீங்க இன்னைக்கு ஆங்கரா இருக்கிறதால எது வேணா அவசியம் இல்லாத கொண்டு வரலாம் நினைக்கிறீங்க. இல்ல, ஆனா நான் இந்த பிரதமர் செய்கின்ற இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் கொண்டு வச்சா அது அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சௌகரியம் இல்ல, நீங்க ஆதரிக்கின்ற கட்சிகளுக்கு சௌகரியம் இல்லையா நான் நினைக்கிறேன். ஏன் நான் அந்த கேள்வி போனது அப்படின்னா, நீங்க என்ன சொன்னீங்க? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க, எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஊடகங்கள்ல வந்த இந்த பிரச்சனைக்கு பிரதமர் ஏன் பதில் சொன்னார், நிதியமைச்சர் ஏன் பதில் சொன்னார்? ஊடகங்கள்ல வந்த இதே பிரச்சனை அகமது பட்டேல் மீது சோனியா காந்தியிடம் பிரதமர் டாப் 3, இதற்கு மேல அந்த கட்சியில் உச்சபட்சம் இல்ல. இந்த புகார் வரும்போது இதற்கு கூட சொல்லவில்லை என்றால் வேற எதற்கு சொல்லுவாங்க? நீங்க சொன்னீங்க. நான் ஆரம்பிச்ச இன்னொரு கேள்வி கேட்டேன், அப்புறம் நீங்க இதுக்கு நேரம் கொடுக்குறீங்க. ஏர்செல் மேக்சிஸ் பேச போறேன், அதை பேசுவோம். ஏர்செல் மேக்சிஸ்ல தெளிவாக அகமது பட்டேலுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து கிசு கிசுக்கள். நீங்க பாட்டு 1000 சொல்வீங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் பாருங்க. சிதம்பரம் இல்ல, ஏன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ண பாத்தீங்க, தெளிவாக இருக்கு. நான் அதனால கொண்டு வந்தேன். உங்களுக்கு வந்து என்ன பத்தி கொண்டு வச்சு கோல் ஸ்கேமுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் வந்து பிளாக் மணியை கொண்டு வச்சு, ஆனா பிளாக் மணி எதுக்கு சம்பந்தம்? சாரி, ஏர்செல் மேக்சிஸுக்கும் கோல் ஸ்கேமுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏன் அதை கொண்டு வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸை இது மாதிரி சொல்ல வேணும், எங்களுடைய தலைவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்ல. மோடி அவர்களை கொண்டு வச்சு நீங்க பேச விடாம பிளாக் மணி பேசாதீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மதியத்துல இருந்து இதை ப்ரோமோல சொல்லும் போது நம்ம சொல்றோம், 2 வழக்குமே சேர்த்து தான் கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா, 2 முக்கியமான தலைவர்கள் திரு பி சிதம்பரமோ திரு மன்மோகன் சிங்கோ எவ்வளவு இன்ஃபுளுன்ஸா இருந்தாங்க. அவர் பிரதமராக இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார், கட்சியில எவ்வளவு இன்ஃபுளுன்ஸா இருந்தார். இவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு செய்து பாஜக புகார் தரவில்லை. சிபிஐ கோர்ட் வந்து விசாரின்னு சொல்லுது. சிபிஐ விசாரித்து பதிவு செய்திருக்கிறது. இதுக்கு மேல நீங்க சொல்றீங்க, திரும்ப வந்து ஏன் ஒண்ணு மறுபடியும் சொல்றேன். முதல்ல அதை ஆரம்பிச்சீங்க, ஆனா இன்னைக்கு பேசியது கோல் ஸ்கேம். ஏர்செல் மேக்சிஸுக்கும் கோல் ஸ்கேமுக்கும் இது இல்ல. பட் அதுக்கு பதில் சொல்லுவோம். நான் தெளிவாக சொல்றேன். கேள்வியை வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்க. ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல வந்து 600 கோடி ரூபாய்க்கு மேலான வெளிநாட்டு முதலீடு எல்லாம் வந்து வரணும்னு இதுக்கு வந்து அமைச்சர்கள் குழு தான் முடிவு செய்யணும். ஆனால் நிதியமைச்சர் ஏன் முடிவு செஞ்சார் சொன்னா, ரொம்ப சாதாரணமா சொல்றார், எல்லா வழக்கும் கொண்டு வருவாங்க, அதுல கையெழுத்து போடுவேன். அதே மாதிரி இதுலயும் போட்டேன். நீங்க படிச்சீங்களா? இன்னைக்கு தெளிவாக படிச்சு பேசுறேன். படிக்கல, நான் படிச்சு காட்டுமா? இன்னைக்கு அவர் என்ன சொல்லி இருக்காரு பாருங்க, படிச்சு பாருங்க. என்ன சொல்றேன், வழக்கம் போல கோப்புகள் என்னிடம் வரும், கையெழுத்து போடுவேன். பதில் சொல்ல விடுங்க. சுடு, ஏன்னா இதுவும் பதில் சொல்ல விடாம செஞ்சிருவீங்களா? பயமா இருக்கு. ஏன்னா எப்பயும் அப்படிதான் நடக்குது. பதில் சொல்ல மாட்டீங்க. தெளிவாக சொல்றேன்.
ஏர்செல் மேக்சிஸ்ல இன்னைக்கு அவருடைய நான் இன்னைக்கு பேசுறது எனக்கு கூப்பிடுச்சு கோல் ஸ்கேம் பத்தி தான் சொன்னாங்க. ஏர்செல் மேக்சிஸ் பத்தி சொல்லல, ஆனா எனக்கு நான் படித்தேன் சொல்றேன். இன்றைய செய்தியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அன்றைய காலகட்டத்தில் இது மினிஸ்டரோட இது இருந்தா போதும், கேபினெட்டுக்கு போகணும். இந்த ஏர்செல் FIPB sought the approval of the finance minister in accordance with the rules. The case was submitted through the additional secretary and secretary DA. Both of them recommended the case for approval. Approval was granted by me as finance minister in the normal course. In the normal course, what that means is 600 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விடுங்க. சொல்ல மாட்டேன். அந்த காலகட்டங்கள்ல 600 கோடி இது நிதியமைச்சரால் ஒதுக்கீடு செய்ய முடியும். தெளிவா சொல்றேங்க. அந்த அவர் என்றைக்கு அதை அப்ரூவ் பண்ணாரோ அந்த காலகட்டத்தில் இவருடைய நார்மல் கோர்ஸ்ல நிதி அமைச்சர் அப்ரூவல் செய்தால் போதும். நீங்க இன்னைக்கு நீங்க படிங்க. இன்னைக்கு வந்த பேப்பர் எடுத்து படிங்க சார். நரேந்திர மோடி இருந்தாலும் இந்த வாதம் பதிவு செய்யப்படுகிறது. நாளைக்கு நீங்க திரும்ப வந்து பேசும்போது இதை நீங்க மறக்க வேண்டியிருக்கும். ஞாபகம் அதே மாதிரி பல வாதங்களை பதிவு சொல்லியிருக்கேன். அது வாய்ப்பு இல்லை, அது மாதிரி செய்வோம். திரு சுமன் இல்ல இந்த ஏர்செல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேற எல்லாத்தையும் விட்டுடுங்க. FIPB அப்ரூவல் தேவையா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவர் அனந்தகிருஷ்ணன் மேக்ஸஸ் சொந்தக்காரர் வந்து போய் மலேசியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 99% எங்களுக்கு சொந்தங்கிற ஃபைல் பண்றாரு. அந்த ஃபைலிங் இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வருது. அதற்கு மேலும் அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். தெரியும், நான் 74% மேல ஓனர்ஷிப் இருக்கிறது அலௌடு கிடையாது என்று. 99% எங்களுக்கு ஓன். அனந்தகிருஷ்ணன் 76% 3000 கோடி கொடுத்திருக்கிறார். மீதி 24% 30 கோடி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்ன இதெல்லாம்? இது என்னங்க? மக்களை முட்டாள்களாக்குற ஒரு விஷயம் தானே இது. இதெல்லாம் வந்து ஏர்செல் மேக்ஸிஸ்ல கொஞ்சம் நெஞ்சம் ஒரு எஸ்கேப் ரூட் கூட ஏர்செல் மேக்ஸிஸ்ல இல்ல. அது வந்து தவறு. அது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இறுதியாக கோல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம அந்த பாலிசியை விட்டுடுங்க. திருப்பி அவங்க சொல்றாங்க பிஜேபி பிஜேபி முன்னாடி பண்ணாங்க, நாங்க பண்ணோம். முக்கியமாக முறைகேடுகள் எங்கு நடந்திருக்கின்றன வெறும் பாலிசி லெவல்ங்கிறது வந்து ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் விலை நிர்ணயிப்பு, இரண்டாவது கோலுக்கும் மைனிங்கும் சம்பந்தமே இல்லாத கம்பெனிகள் வாங்கி ஒரு சின்ன ஒரு கிராம் கோல் கூட எடுக்காமல் 5 மடங்கு 6 மடங்கு விலைக்கு விற்கிறது எப்படிங்க பண்ண முடியும்? அதெல்லாம் முறைகேடு இல்லையா? நீங்க ஏன் திருப்பி கொள்கை ரீதியாக நாங்க ஆப்ஷன் பண்ணணுமா, ஸ்கிரீனிங் கமிட்டி வைக்கணுமா? 2 பேருமே அதுலதான் ஒளிஞ்சுக்கிறாங்க. கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வி சம்பந்தமே இல்லாத கம்பெனிஸ்க்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க? அலாட் பண்ணும்போது இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லட்டும். ஒரு இது இருந்தது, ஒரு கைடன்ஸ் இருந்தது, யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு இருந்தது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும், ஸ்டீல் கம்பெனிஸ், சிமெண்ட் கம்பெனிஸ் நடத்துகின்ற அந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தது. எல்லா கைட்லைன்ஸும் புறக்கணித்து விட்டு அதுக்கு வியாபாரமே அந்த சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் கொடுத்ததுதான் குற்றச்சாட்டு. அது இவங்க தான் பதில் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியில் இந்த கவர்மெண்ட் அது மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. தட் வாஸ் ஓவர்ரூல்ட். உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து ஏர்செல் மேக்ஸிஸ் பற்றி அந்த பிரச்சனையில வந்து சிதம்பரம் வந்து தன்னுடைய வரம்பை மீறி இருப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சார், இதுதானே சார் இப்ப பிரச்சனையே. அதுதானே சார். அதாவதுங்க, இவர் சொல்றாரு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். இப்பதான் 1 மாசம் ஆச்சு இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் கேபினட் மினிஸ்டரோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதாவது பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கேபினட் துறை அமைச்சருக்கு இத்தனை 100 கோடி ரூபாய் வரைக்கும் திட்டங்களை அவரே கிளியர் பண்ணலாம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு இவ்வளவு இருக்கு, செக்ரட்டரி லெவல் ஆபீசர்ஸ்க்கு அவ்வளவு இருக்கு. அதற்கு தாண்டி கேபினட் மினிஸ்டருக்கு இவ்வளவு கோடி ரூபாய் அலாட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் ஓகே பண்ணலாம் இருக்கு. அது தாண்டி போச்சுன்னா கேபினட் அப்ரூவ் பண்ணணும். இப்ப 1000 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்களை கேபினட் அமைச்சரே முடிவு செய்யலாம். இப்பதான் வந்திருக்குது. இவர் சொல்றது போல அல்ல, இது விசாரிக்கப்பட வேண்டியது. அவர் கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட விசாரிக்கலாம். விசாரிச்சிருக்காங்க, நாங்க விசாரணைக்கு உட்படுகிறோம். அல்ல சட்டப்படி நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு எந்த மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஒன்று, எங்கள் பிரதமர் அதற்கு ரெடியாக இருக்கார், அன்றைய பிரதமர். இரண்டாவதாக இவர் தெளிவாக மறுபடியும் சொல்றேன், சிதம்பரம் நான் இப்பவும் படிக்கிறேன், சட்டப்படிதான் செய்திருக்கிறேன் என்று சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்திலே இது கேபினட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டாம் என்பது சிதம்பரம் நன்றாக சட்டங்களை நுணுக்கங்களை அறிந்தவர்.
அவர் செய்திருக்க மாட்டார் என்று தெளிவாக சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. இங்கே விவாதம் இப்படி இருக்க மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குடைய நேர்மை கேள்விக்குள்ளாகிவிட்டதா? ஆம், இல்லை, விசாரணை தேவை. மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். இந்த விசாரணையின் மூலம் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குடைய நேர்மை கேள்விக்குள்ளாகிவிட்டதா? ஆம் என்று 23% மக்களும், இல்லை என்று 8% மக்களும், விசாரணைக்கு பிறகே முடிவு செய்ய முடியும் என்று 69% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகே முடிவு செய்ய முடியும் என்று 69% மக்கள், நேர்மை கேள்விக்குள்ளாகவில்லை என்று 8% மக்கள், பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குடைய நேர்மை கேள்விக்குள்ளாகி விட்டது என்று 23% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல திரு பி சிதம்பரமோ அல்லது நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு வழக்கில் திரு மன்மோகன் சிங்கோ மிகப்பெரிய பெயர்கள், மிகப்பெரிய நபர்கள். இவர்களுடைய பெயர் அடிபடு என்கிறது இவர்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக வெளிவர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக மக்களுக்கு, அவர் வாக்களித்த மக்களுக்கு இருக்கும். அவர்கள் வெளிவருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். விசாரணைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்களிடம் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. பள்ளிகளில் வன்முறை காரணம் யார் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு மிக கொடூரமான சம்பவம் யாராலும் மறக்க முடியாது. ஒரு 6ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அதற்கான முயற்சியை செய்து படுகொலை செய்திருக்கிறார். செய்திருப்பது யார் என்றால் ஒரு பெரிய கும்பலோ, ஒரு 10 பேர் கொண்ட கும்பலோ கிடையாது. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். இதில் யாருக்காக துயரப்படுவது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவனுடைய வயது 15, பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வயது 11. இந்த 15 வயது மாணவன் தெரிந்துதான் செய்தானா? இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது? இதில் யாரை குற்றம் சொல்ல முடியும்? அரசு பள்ளிகளையா, பெற்றோரையா, தனியார் பள்ளிகளையா, அரசையா, சமூகத்தையா, யாரை குற்றம் சொல்வது என்று தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்தை, மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய மாலதி அவர்கள், கல்வியாளர் மாலதி அவர்கள் இணைந்திருக்கார். அதே போல பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த திரு வீரப்பெருமாள் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் முதல்ல வீரப்பெருமாள் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு பெற்றோர் நல சங்கத்துடைய பார்வையிலிருந்து, பெற்றோருடைய பார்வையிலிருந்து இதுல அதிகமான பங்களிப்பு. இப்ப மாணவி ஸ்கூலுக்கு போறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எல்லா அரசியல் தலைவரும் விமர்சனம் பண்ணது போல ஒரு பெண் குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மிகப்பெரிய கேள்வி எழுப்பிருச்சு. இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாணவன் கூட குற்றச்சாட்டு உள்ளாஇருக்கக்கூடிய சரண்ராஜ்ங்கிற மாணவன் கூட ஒரு சிறுவன் தான், ஒரு 15 வயது சிறுவன் தான். இப்ப யார் மேல நம்ம குற்றம் சாட்டுறது? இது அந்த மாணவனுடைய பெற்றோர் மீதா, அல்ல சமூகத்தின் மீதா, அரசு மீதா, பள்ளிக்கூடம் மீதா? அரசுதான் எல்லாவற்றுக்குமான முழு பொறுப்பாளி. சமூகம் முரண்பாடு மிக்கதாக இருக்கிறது. சாதிய, சமய, பொருளாதார முரண்பாடு மிக்க சமூகத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் எழுவது என்பது தவிர்க்க முடியாததா தான் இருக்கும். இதை சரி செய்யாம, இந்த முரண்பாடுகளை களையாம, இந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைக்காம, கல்வியில் தேவையான மாற்றத்தை கொண்டு வராமல், இது மாதிரியான நீங்க சொல்வதெல்லாம் சித்தாந்த ரீதியாக மிக சரியான விஷயங்கள். ஆனால் முதல் பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது என்றால் மறுப்பீர்களா? பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கு. ஆனா பொறுப்புன்னு வரும்போது பெற்றோருக்கும் இருக்குது, ஆசிரியருக்கும் இருக்குது. நாங்க நிச்சயமாக ஊடகங்கள்ல இருந்து, அரசுல இருந்து, சினிமால இருந்து எல்லாருக்குமே பொறுப்பு நம்ம சொல்லிட்டே போக முடியும். ஆனா முதல் பொறுப்பும் பெரும் பொறுப்பும் பெற்றோருக்கு இருக்கிறதுனா மறுப்பீங்களா? மறுக்கிறதுக்கு இல்ல. இதுல எல்லாருடைய பங்களிப்பும் ரொம்ப அவசியம். இதுல யாரும் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிரியராகட்டும், பெற்றோராகட்டும், அரசாகட்டும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இருக்கு. ஒரு பெற்றோரை மட்டும் குற்றம் சாட்டிட முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை இந்த சமூகத்தில் எல்லோரோடும் சேர்ந்துதான் இந்த சமூகத்தினுடைய எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்கிறது. ஒரு தனிநபர்கிட்டயோ ஒரு பெற்றோர்கிட்ட மட்டும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இந்த சமூகம் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது, வளர்க்குது, எல்லாமே பண்ணுது. இந்த சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய செயலை, வெளிப்பாட்டை அவன் வெளிப்படுத்துறான். அதனால இந்த சமூகம் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் பெற்றோருடைய பங்கு என்பது பிரதானம். இதுல பெற்றோருடைய பங்களிப்பு காரணம் சொன்னால் இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இந்த பையனுடைய குடும்ப சூழல் ஒரு மிக முக்கியமான ஒரு கவலை ஏற்படுது. அவருடைய தகப்பனார் ஏற்கனவே பல வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கார், சாராய வியாபாரி அறிந்து சொல்லப்படுறாங்க. அவருடைய தாயார் அவங்க கூட இல்ல. இந்த பையன் மட்டும்தான் கேட்பாரும் மேய்ப்பாரும் இல்லாம இருக்கான். ஒரே ஒரு சகோதரி, மூத்த சகோதரி மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இது போன்ற நபர்கள் ஒரு குற்ற பின்னணிக்கு ஆளாகிறது ரொம்ப சுலபமா நடக்கூடிய விஷயத்தை பாக்குறோம். இதே மாதிரி டெல்லியில நிர்பயா கேஸ்ல அந்த அதிகமான வன்முறை தூண்டின அந்த 18 வயசு கீழே இருந்த பையன், அவனுடைய குடும்ப சூழல் ரொம்ப மோசமானதா இருந்தது.
சோ இது போன்ற குடும்ப சூழல் தான் காரணம் சொல்லி நம்ம இன்னொருத்தர் மேல தப்பிக்க சொல்ல போறோமா? இல்லாட்டி இந்த 15 வயது பையன் வயதுல 15 வயது சின்ன சிறுவனா இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு பெரிய தப்பு செய்யறதுக்கான ஃபுல் மெச்சூரிட்டி அண்ட் கான்சியஸ், முழுமையான நிதானம் தெளிவு இருந்தா செஞ்சிருக்கான் அப்படிங்கும் போது இவனை இன்னமும் சிறுவனா பார்க்க கூடாது சொல்ல போறோமா? இந்த ஜுவனைல் கிரைம் பத்தி நம்ம நிறையவே பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு வந்து ஃபுல்லா தேவையான அட்டென்ஷன் வந்து இன்னுமே கிடைக்கல. ஜுவனைல் கிரைம்ஸ் வந்து எங்க நிறைய நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லையோ, பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை என்னதான் நம்ம சமுதாயத்தை காரணமா சொன்னாலும், நானே சொல்லுவேன், ஊடகம் அரசாங்கம் அவர் சொன்ன மாதிரி சொல்லுவேன், ஆனால் பிரதான காரணம் பெற்றோர்கள் மட்டுமே தான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து வளரும் பொழுது தன்னை சுற்றி இருக்கும் இமீடியட் சூழ்நிலை வந்து ஒரு அமைதி தரக்கூடியதாக, ஒரு ஆதரவு தரக்கூடியதாக இல்லாத பொழுது, அவனை கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஆள் இல்லாத பொழுது, ஒரு செல்ஃபிஷ் பெற்றோருக்கு இருக்கும் குழந்தை அவனோட வெஞ்சன்ஸ் எப்படி தீர்த்துக்க முடியும்னா அடலசென்ட் ஏஜ்ல தான் இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். இதுக்கு வந்து நிறைய ஸ்டடீஸ் நடந்திருக்கு, நிறைய ரிசர்ச் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து நல்லா இல்லன்னா அந்த வந்து அடலசென்ட்ல அந்த அடல்ட் எப்படி இருக்காங்க, இல்ல லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் அந்த வயலன்ஸ், அந்த டெரரிசம் எல்லாமே வந்து அந்த இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ரூட் காசே ஏர்லி சைல்ட்ஹுட் தான். சோ அப்போ வந்து அந்த பேரண்டல் அட்டென்ஷன் இல்ல அப்படின்னும் பொழுதுதான் அந்த சைல்ட் டர்ன்ஸ் அவுட் டு பி another வந்து ஒரு ஹாரிஃபையிங் பர்சன், ஒரு சைக்கோபாத். இதுல வந்து ஒரு கண்காணிப்பு வேண்டியது இல்லையா? நமக்கு வந்து ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னா வந்து வெறும் மாணவனா மட்டும் மார்க் வாங்குற மிஷினா மட்டும் பார்க்காம ஊர்ல நம்ம பார்க்க முடியும். அது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து அவனுடைய பெற்றோர் யார் அப்படிங்கிறது தெரியும். உங்க அப்பா கூட்டுவாங்க சொல்லுவாங்க, அப்பாட்ட பேசுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூட சூழல் அந்த மாதிரி இருக்கா? இப்ப எந்த பள்ளிக்கூடத்துல எந்த ஆசிரியரால செய்ய முடியும்? டிஓ ஆபீஸ்ல இருந்து சிஓ ஆபீஸ்ல இருந்து உடனே மெயில் வருது. நம்ம இதை பத்தி நிறையவே பேசியிருக்கோம். என்னன்னா டிசிப்ளினிங் அப்படின்றது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கையில எடுத்தாச்சு. நீ வந்து மாணவர்களை கண்டிக்க கூடாது, மாணவர்கள் மேல கைய வைக்க கூடாது. எந்த ஆசிரியர் மேல கைய வச்சாலும் ஸ்கூலுக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க, இல்லன்னா ஆசிரியர்களை தரக்குறைவா பேசுறாங்க. ஆசிரியர்களே கண்டித்தாலே வந்து பெற்றோர்கள் வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. ஏன் இந்த வேல்யூ எஜுகேஷன் இவ்வளவு கம்மியானதுக்கு காரணமே வந்து தேவையில்லாத சில பெற்றோர்கள் செஞ்சதா இல்ல அரசாங்கம் செஞ்சா கேள்விக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினிங் கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப யாருமே கேள்வி கேட்காது. டீச்சர்ஸ் வராங்க, கிளாஸ் உள்ள உட்கார்றாங்க, நீ பாடம் படிச்சா படி, படிக்காட்டி போ. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய போதைப் பொருள் ஆளாக்குறது, ஆல்கஹாலிசம் எல்லாமே கிளாஸ் ரூம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நடக்குது, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நடக்குது. எந்த டீச்சரும் கேள்வி கேட்க முடியாது. இப்ப ஏன்னா கேள்வி கேட்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க, கைய கட்டி இருக்காங்க அவங்க நிறைய விஷயம். பெற்றோர்கள் கண்காணிச்சிருந்தாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி பள்ளிக்கூடங்கள் வரும்போது அதிகபட்சமா 4.5 மணி நேரத்துல 5 மணி நேரம் இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள்ல. இதுல வந்து கடைசி இருக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னமா இருக்காங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய வந்து வாடகை அடிக்கிறதா கூட பார்க்க முடியும். ஆனா வீட்டுல இருக்கும்போது ஒரு பையன் வந்து தவறான பழக்கத்துல இருக்கானா, சவாசுல இருக்கானா, மது அருந்தி இருக்கானா, புகை பிடிச்சிருக்கானா, லேட்டா வரானங்கிறத உடனடியா தெரியக்கூடிய விஷயம் பெற்றோர்களுக்கு. சோ பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இது மாதிரி கூடுதலா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நினைக்கலாமா? கண்டிப்பா பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தையை வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லா குற்றங்களுக்கும், ஒரு குழந்தையினுடைய குற்ற செயல்களுக்கு பெற்றோர் தான் காரணம் என்பது போன்ற விஷயம் வந்து ஏத்துக்க முடியாது. இந்த பின்னணியில பாருங்களேன், இந்த பையனோட பின்னணியில பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க கூட எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே தனியா போயிட்டாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு மது விற்கக்கூடியவரா இருந்திருக்காரு, இந்த பையன் தனியா இருந்திருக்கான். அப்ப இந்த ஏஜ்ல வந்து இந்த தவறு செய்வாங்கிறத தாண்டி வேற அவன் என்ன எதிர்பார்க்க முடியுது? there is no surprise at all. இது வந்து என்ன வியப்பு இருக்குதுல? அதாவது குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும் தான் எல்லா தாய் தகப்பனும் விரும்புவாங்க. அவர் ஒரு சாராய வியாபாரியா இருந்தா கூட தான் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் கண்டிப்பா நினைப்பாரு. சாராய வியாபாரி நல்லா இருக்கு, சாராய வியாபாரம் பண்ணுவாங்க இல்ல, அது அவரோட சூழல். அவர் சாராய விற்கிறாரு நீங்க சொன்னதுனால சொல்றேன். எல்லாத்துக்குமே சூழல் சொன்னீங்க, சூழல் இல்ல. அவரு சாராய விக்கிறதுனால அந்த என்னுடைய சூழல் நான் என்னோட சூழல் அதனால கற்பழிச்சு அதனால கொண்டுட்டேன்னு சொல்லி சொல்லுவானே, அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் அவரோட அப்பா அந்த தொழில் பண்றதுனால கூட தான் பையன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் கூட பையன் நல்லா இருக்கணும் தான் நினைச்சிருப்பாரு. அப்படி நினைச்சிருந்தா தொழிலே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நாம முதல்ல சொன்ன மாதிரி பையன் எப்ப வர்றான் என்ன பண்றாங்கிறது பெற்றோருக்கு தெரியற மாதிரி தகப்பன் என்ன பண்றாங்கிறது மகனுக்கு தெரியுமா இல்லையா? தகப்பன் சாராயம் விற்கிறான்னு தெரிஞ்சா பையன் வேற என்ன செய்வான்? இல்ல அதான் அது தவறான தொழில். அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற தொழில் எல்லாமே தவறு. ஆனா அந்த குழந்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு பள்ளிக்கூடத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை என்ன பண்றான், அதாவது வீட்டுல வந்து தன்னைக்கு நெருக்கமான பெற்றோரே வந்து நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்கிறது கிடையாது. நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு போனாலும் கேட்கறது கிடையாது, நான் வீட்டுல வந்து திருடினாலும் கேட்கறது கிடையாது, நான் வந்து வெளியில இருந்து வீட்டுக்கே உள்ள வராம நேரம் கழிச்சு வந்தாலும் கேட்கறது கிடையாது. ஆனால் 10 மணி நேரம் நீ டீச் பண்ற, 4 மணி நேரம் டீச் பண்ற ஒரு டீச்சர் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுதான ரியாக்ஷன் வரும் அங்க. அங்க வந்து எனக்கு பெற்றோர்கள் தான் முக்கியம். இன்னொரு சம்பவத்தை பார்த்ததுல என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு சின்ன சிறுமியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் அந்த புள்ள வந்து பத்திரமா வீடு திரும்ப நினைக்கும் போது இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த பெற்றோர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க, அந்த பெற்றோர் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைய பத்தி கேட்காம இருந்திருக்காங்க. இந்த பெற்றோர்கள் வந்து சாயந்தரம் வீடு திரும்ப நினைச்சாங்க. இப்ப குற்றம் சொல்லும் போது எப்படி சமாளிக்க முடியுது? நாளைக்கு வந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போற புள்ள திரும்பி வருவாங்க, எப்படி சமாளிக்க முடியும்? கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி செய்வான் அப்படின்னா
என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இங்க இருக்குன்னு சொல்ல முடியும் நீங்க? அதான் இது வந்து ஒட்டுமொத்தமான சமூக பாதுகாப்புக்கே கேள்விக்குள்ளாக்குற விஷயம் தான் இது. இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது, இது எப்படி களை எடுக்குதுங்கிற விஷயத்துல அரசுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு இல்லையா? பாடத்திட்டங்கள்ல ஒரு முறையான மாற்றம் வேண்டாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வந்து ஒரு சமூகத்துல எப்படி செயல்படணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குதா? ஒரு மனப்பாட விஷயமா தானே இன்னைக்கு இருக்குது. நீங்க தாண்டி மாறி வந்து எல்லா அரசியல் தலைவர் என்ன சொல்றாங்க, திரு வீரபெருமாள் சொல்றது போலதான் நீதி போதனை வகுப்பு எல்லாம் தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் அதை பத்தி கவலைப்படுவீங்க. ஆனா நீதி போதனை வகுப்புகள் நீங்க நடத்தப்பட்டா கேட்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு யார் இருக்கா சொல்லுங்க? நீதி போதனை வகுப்புகளை வந்து நம்ம நீதி போதனைகள் வேணும்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? ரோல் மாடலா இருக்கணும்ன்றோம். ஒரு டீச்சரும் ரோல் மாடலா இருக்கணும், ஒரு பெற்றோரும் ரோல் மாடலா இருக்கணும், ஒரு சமுதாயமே வந்து ரோல் மாடலா சைல்டு ஃப்ரெண்ட்லி, அதுதான் சொல்றோம். ஒரு மீடியா ரிலேட்டட் வரும்போது கூட ஒரு பாடல சினிமா அப்படின்னு வரும்போது ஒரு எல்லாத்துக்குமே வெஸ்டர்ன் பாக்குறோம். அந்த வெஸ்டர்ன்ல கூட சில்ட்ரன் பார்க்கக்கூடிய சினிமா, அடல்ட் பார்க்கக்கூடிய சினிமான்னு இருக்கு. நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாது. அந்த டிவில வரும்போது எதை வேணும்னாலும் எல்லாரும் எல்லா வயசுலயும் பாக்குறாங்க. இப்ப அதை தவிர முக்கியமானது வந்து போன் ஒண்ணு இருக்கு, ஸ்மார்ட் போன் அப்படின்றது 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு கையில இருக்கிற போன்ல யார் வேணா எதை வேணா எந்த கண்டென்ட் வேணா பார்க்கலாம். ஹவு டு ரேப் அப்படின்றது ஒரு கேமே இருக்கு. அந்த கேமை டவுன்லோட் பண்ணிட்டு தான், ஏன்னா அது ஒரு 10ஆம் வகுப்பு பையன் கையும் காலையும் கட்டிக்கிட்டு பண்ணிருக்கானா அவன் மனசு எந்த அளவுக்கு குரூரமா இருக்கு, அதை சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே போலாம், எங்க இருந்து கத்துக்கிறான் அப்படின்றது. சோ அப்ப யாரு மானிட்டர் பண்ணணும்? பிரதானமா வந்து பெற்றோர்கள் அதை மானிட்டர் பண்ணணும். தன் பையன் என்ன பாக்குறான், என்ன படிக்கிறான், என்ன கேட்கறான், அவன் யாரோட பழகுறான் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஆசிரியர்கள் பார்க்கணும். இங்க பெற்றோர்களே மிஸ் ஆன பொழுது அப்ப ஆசிரியர்கள் எப்படி பார்ப்பார்கள்? நான் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் கையில் கட்டப்பட்டு இருக்கு. இப்ப யாருமே வந்து ஆசிரியர் தொழிலுக்கு ஆள் வரவே கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த சரண்ராஜுடைய பெற்றோர்கள் பார்க்கல, சரண்ராஜ் அந்த மாதிரி ஆயிட்டான். இப்ப இந்த பாதிக்கப்பட்ட உயிரை இழந்த அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்க அந்த பிள்ளைய ஒழுங்காத்தான வளர்த்தாங்க. இப்ப இவர்களுடைய பெற்றோர்கள் சரி, இந்த சரண்ராஜுடைய பெற்றோர் சரியா செயல்படாததுக்கு இந்த இறந்து போன பொண்ணுடைய பெற்றோர் என்ன செய்வாங்க? இப்ப பாதிப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்? நம்ம இதுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா எதுவா இருந்தாலும் இது வந்து அந்த 13 வயசு அடலசென்ட்னு நம்ம சொல்ற மாதிரி அடலசென்ட் வந்து 15 வயசு 16 வயசுன்றது கிடையாது. இப்ப 9 வயசுக்கு அடலசென்ட் செட் ஆகுது. இப்ப இருக்க ரீசென்ட் ரிசர்ச்ல 9 இயர்ஸ்ல அடலசென்ட் செட் ஆகுது கேர்ள்ஸுக்கு ஆகட்டும். ஏன்னா அவங்களோட உடல் ரீதியான மன ரீதியான வளர்ச்சி வேகமா அடையுது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். எனக்கு போன வாரம் வந்து மதுரையில இருந்து ஒரு அன்பர் போன் பண்ணாரு. என்ன கேட்டார்னா, முதல் முறையா தமிழ்நாட்டுல திருப்பி கேட்கிறார், எனக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் தொடங்கணும் மேடம், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கிறார். எதற்காகனா இப்ப நடக்கிற விஷயங்களை கேட்டா பயமா இருக்கு. எங்க பக்கத்து மக்கள் வந்து இது மாதிரி நடந்தா பெண்களை பள்ளிக்கே அனுப்ப மாட்டாங்க. மதுரை மாவட்டத்துல தேனியில நான் சொல்றேன், அனுப்பவே மாட்டாங்க. எனக்கு வந்து வீட்லயே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பிள்ளைகள் படிக்கணும், அதனால பெண்களுக்காக ஒரு திருப்பி ஒரு ஸ்கூல் தொடங்கணும் அப்படின்னு ஒரு வேகமே வந்துருச்சு. இப்ப நடக்கிற சூழ்நிலை காணாம போயிடும். திருப்பியும் நம்ம வந்து ரிவர்ஸ் போயிடும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி திருப்பி போயிடும். வெறும் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல், ஆல் பாய்ஸ் ஸ்கூல் திருப்பி போயிடும். நான் வீரபெருமாள் கேட்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியரோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கு. பல சம்பவங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் மாணவியை வந்து துன்புறுத்தின விஷயங்கள் நம்ம பல இடங்களில் பாக்குறோம். இப்ப ஒட்டுமொத்தமா இப்ப ஆசிரியர் தேர்வுல அரசாங்கம் வந்து வெறும் வந்து பரீட்சையில பாஸ் பண்ணாங்களா, டிஸ்டிங்ஷன் வாங்கினாங்களா, 60க்கு மேல வாங்கினா 70க்கு மேல வாங்கினாங்களா, இந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்காங்களா, இந்த பின்னணி இருக்கா, இப்ப 70க்கு சரியா போச்சாங்கிறத தாண்டி இந்த ஒழுக்கத்தை எப்படி கண்காணிக்க முடியும்? மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலே ஆகட்டும், ஆசிரியர் தேர்வுல ஆகட்டும், இந்த ஒழுக்கம்ங்கிறதுக்கு ஸ்கேல் என்ன இருக்கு, எப்படி கண்காணிக்க முடியும்? உங்களுக்கு வந்து நீங்க ஆசிரியர் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நீங்க இந்த மார்க் வாங்குறீங்கன்னு பாப்பாங்க. நீங்க ஒழுக்கமானவங்க பாக்குறது அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு அமைப்பு முறை இருக்கணும். தேவையான அளவு ஆசிரியர்களை வந்து எடுக்கணும். எல்லா பள்ளிக்கூடங்களையும் போதுமான ஆசிரியர் முதல்ல வேணும். எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆசிரியர் பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கு. காலி இடங்களை நிறைய வச்சுக்கிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்கும் போது 22,000 ஆசிரியர்களை வந்து முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா வந்து ஒரே அட்டஸ்டேஷன் நியமிச்சாங்க. போன முறை தேர்வு எழுதி 22,000 பேர் ஒன்னா நியமிச்சாங்க. இந்த 22,000 பேரை எப்படி கண்காணிப்பேன்னு கேட்கிறேன். இவங்க எல்லாம் தேர்வுல பாஸ் பண்ணவங்க, தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க, இவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஒழுக்கம் வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ஒழுங்கின வச்சிருக்காங்க, யார் கண்காணிக்க முடியும்? அந்தந்த பள்ளிகளில் அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கலாம். பெற்றோர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை உருவாக்கலாமே. பெற்றோர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா விஷயத்தையும் கண்காணிக்க முடியும். அந்த பள்ளி நிர்வாகம் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள்லாம் சீட்டு வாங்குறதுலாம் இருக்குது. அதுல வந்து வேற எங்க அதை தாண்டி தான் செயல்படுறாங்களா? பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் வந்து பொதுவா வந்து தனியார் பள்ளிகள்ல வந்து நிர்வாகத்துக்கு சாதகமா இருக்கிற அமைப்பா இருக்கும். அதையும் தாண்டி அதை ஒரு பொதுவான அமைப்பாக மாற்றி பள்ளிகளுடைய வளர்ச்சிக்கும் பிள்ளைகளுடைய நலனுக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் தரக்கூடிய வகையில பெற்றோர்களை இணைத்துக் கொண்டு ஒரு பொதுவான அமைப்பை நடத்துவது என்பது இப்போ ரொம்ப அவசியமாவும் இருக்கு. முடியாது, பெற்றோர்கள் உள்ளே விட முடியாது. ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெற்றோர்கள் உள்ள வர முடியாது. அடுத்தது தனியார் பள்ளிகள்ல வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஃபீஸை பத்தி கேட்டுருவாங்கன்ற ஒரு பயத்திலேயே, உள்ள நடக்கிற குளறுபடியை கேட்டுருவாங்கன்ற பயத்திலேயே பெற்றோர் ஆசிரியர் கழகம்ன்றதே நிறைய தனியார் பள்ளிகள்ல கிடையாது. இதை வந்து நான் ஓப்பனாவே சொல்றேன். பிகாஸ் ஏன்னா அது வந்து ஒரு ஃபார் நேம் சேக் தான் இட் இஸ் ஆல் ஃபங்க்ஷனிங்.
பெற்றோருடைய பங்களிப்பு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்ப வந்து அந்த பையன் சரண்ராஜுக்கு வந்து பெற்றோர்களுடைய சூழ்நிலை தான் காரணம் சொல்லும் போது அந்த பையனுக்கே ஒரு மூத்த சகோதரி இருக்கிறா. அவ பொறுப்பா இருந்து தம்பியை காப்பாத்துறக்கா இந்த வழக்குல ஓடியாடி உழைச்சிட்டு இருக்கா. இப்ப அவளும் பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய மாணவி, அவளும் சிறுமி, அவளும் வந்து 12ஆம் வகுப்பு தாண்டல. ஆனா அவ எப்படி வந்து இது தம்பியை காப்பாற்றணும், இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் ஒரு அக்கறை அவளுக்கு எப்படி வருது? இந்த பையன் எப்படி போனா? ஒரே பெற்றோருக்கு பிறந்த 2 பிள்ளைகள். இது வந்து சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பாட்டி இருக்காங்க. இந்த பொண்ணு வளர்ந்து ஏன்னா 2வது இதற்கு தம்பிக்கு கீழே ஒரு தங்கச்சியும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கூட அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அந்த கடைசி தங்கச்சி பிறக்கும் போது அவங்க அம்மா கிளம்ப எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. சோ ரோல் ஆஃப் அ மதர் இன் அ சைல்ட்ஸ் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இல்லனா தான் தறிகட்டு போடக்கூடிய நிலைமை நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஒரு நம்ம சினிமா திரைப்பட பாட்டை எடுத்துக்கலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே தான். சோ அன்னை வளர்ப்பு வந்து மேஜர் ரோல் இன் எவ்ரி சைல்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப். சோ அது வந்து போகும்போது அதுக்காக தான் நான் சொல்றது திருப்பி வலியுறுத்தது ஒரு பேரண்ட் ஓரியன்டேஷன். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்கறது அப்படின்றது வந்து எப்படின்றது ஒரு கலை. அதை வந்து கண்டிப்பா பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணம், எதுக்கோ ஒரு குழந்தை, அந்த குழந்தைய யார் வளர்ப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெற்றோர்கள் குழந்தை பெற்றுட்டு 20 நாள் 25 நாள்ல எல்லாம் குழந்தை இங்க விட்டுட்டு தனியா அமெரிக்கால போய் அங்க சம்பாதிக்கணும், துபாயில போய் சம்பாதிக்கணும். எதுக்காக குழந்தை பெற்றுக்கிறாங்க, எதுக்காக? சோ அந்த மாதிரி தனியா வளரக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பா மனநிலை பாதிக்கப்படுது. தே ஆர் அஃபெக்டட் சைக்காலஜிக்கலி. அந்த குழந்தைகள் தான் டிஸ்ட்ரப்டிவ் ஃபேமிலியில வரும்போது அவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நம்ம இத பத்தி பேசும்போது விழுப்புரம் மாவட்டத்துல வந்து கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து டீனேஜ் பிரெக்னன்சி வந்து இட் இஸ் ஆன் ஹையஸ்ட் லெவல். இட் கோஸ் அன்நோட்டிஸ்ட். ஏன்னா நாங்க வந்து சமீபத்துல வந்து ஒரு கருத்தரங்கு அங்க நடத்தினோம். எதற்காகனா இந்த பெண்கள் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா வந்து டீனேஜ் பிரெக்னன்சி இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். டாய்லெட்ல குழந்தை பெற்றுக்கிறது, தூக்கி போடுறது, ஏன்னா நிறைய நடக்குது. கருக்கலைப்பு நடக்கிறது, ஸ்கூலுக்குள்ளேயே கருக்கலைப்பு நடக்கிறது. இதெல்லாம் வந்து நிறையவே நடக்குது. இது வந்து ஆனா வெளியில வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம நிறைய பேச என்ன ஆகும், அசிங்கம் தான் வெளிப்படும். ஸ்கூல்லயே இப்படி நடக்குதுன்னா அப்புறம் ஸ்கூல் மேல இருக்க ட்ரஸ்டே போயிடும். நான் சொன்ன மாதிரி இந்த மதுரை என்பது சொன்ன மாதிரி நாளைக்கு யாரும் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா பயம் வந்துருது, எல்லாருக்குமே ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து. வீரபெருமாள், இது எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பள்ளிக்கூடங்கள்ல இது போன்ற விஷயம் அந்த மாணவன் கூட சம்பந்தப்பட்ட சரண்ராஜ் கூட அவன் வந்து மொபைல்ல வந்து நிறைய ஆபாச படங்கள்லாம் வச்சிருந்தான், நிறைய படங்கள் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த வயசுல 2000 ரூபாய்க்கு நம்ம கடன் இருந்தது. இந்த கடனை அடைக்கிறக்கா கொலுசு கேட்கறக்கா முயற்சி பண்ணா அதுலதான் இது வந்து விபரீதமா போய் கிடைச்ச முடிஞ்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்துல இது போன்ற முறைகேடான உறவுகள், முறைகேடான சிந்தனைகள் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வளர்றது. இதுக்கு ஒட்டுமொத்தமான சமூக அமைப்பு தான காரணமா இருக்கும். இன்னைக்கு எல்லா சமூக நற்பண்புகளும் இன்னைக்கு வந்து கேள்விக்குள்ளாகிட்டு இருக்கு. எல்லாமே சிதைஞ்சுகிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தம். அவங்க சொன்ன மாதிரி சினிமா துறை சரியில்லைன்னு கவலைப்படுவோம், பத்திரிகைகள் சரியில்லைன்னு கவலைப்படுவோம், வெளியில இருக்கக்கூடிய மொபைல் போன் சரியில்லைன்னு கவலைப்படுவோம். நிச்சயமா நீங்க சொல்ல இதெல்லாம் தான் சமூகம் சொல்றோம். இதனுடைய தாக்கங்கள் உள்ள வரும்போது தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர் குடும்பம் தானே. இப்ப வீட்டுல வந்து கையில மொபைல் போன் வச்சிருக்கியா, என்னென்ன நம்பர் வச்சிருக்கேன்னு நீங்க செக் பண்ணலாம். உன்னுடைய டேட்டா கார்டுல நீ என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு செக் பண்ணலாம். யாரோட பலரும் செக் பண்ணலாம். வாய ஊதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் செய்யற குடும்பத்துல செய்யலாம் இல்லையா? கண்டிப்பா செய்யலாம். சமூகம் வந்து செய்யுதுன்னா குடும்பம் தடுக்க முடியும் இல்லையா? அதாவது சமூகம் தான் ஒரு மனுஷனை வந்து எப்படி உருவாக்குறது நம்ம ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்றோம். இன்னைக்கு எல்லா மாண்புகளும் தொலைந்து போவதற்கு அடிப்படையான காரணம் மாறி இருக்கிற சூழல் தான் ஒரு காரணம். தேவை அதிகமா இருக்கு, ஆனா அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான விஷயம்ங்கிறது கம்மியா இருக்கு, விரிவாகிட்டே போகுது. அதாவது ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள் தினசரி வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா எல்லாத்தையும் என்னால வாங்கிக்க முடியுமானா முடியாது. அப்போ இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன வழின்னு இவன் யோசிக்கும் போது இவன் தவறான வழிக்கு போறான். இப்படி இந்த தவறான வழிக்கு தூண்டுகிற இந்த அமைப்பின் மீது நமக்கு எந்த கோபமும் வரல, இந்த அமைப்பு முறையின் மீது நமக்கு எந்த கோபமும் வரல. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது இந்த அரசுக்கு இருக்கு. நான் வந்து இந்த நாடு சரியில்லை, இந்த முதலமைச்சர் சரியில்லை, எதிர்கட்சிகள் சரியில்லை, சினிமா சரியில்லைன்னு சொல்றதை விட என் பிள்ளை சரியா இருக்கான்னு பார்க்கறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா? என்னால இந்த அரசை மாற்ற முடியாது, ஊடகத்தை மாற்ற முடியாது, சினிமா துறையை மாற்ற முடியாது, ஆனா என்னால என்னுடைய பிள்ளையை மாற்ற முடியும் இல்லையா? இது வந்து 100% சாத்தியமான்னு சொன்னா குறைவுதான். அது இது ஒரு பெற்றோரே ஒரு குழந்தையை வந்து எல்லா வகையிலும் சரி செய்து விட முடியும்னு சொல்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு குழந்தை வளர்றது இல்ல.
இந்த சமூகத்தினுடைய ஊடாடி வளரக்கூடிய ஒரு குழந்தை இந்த சமூகத்திலிருந்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்பாளியா என்னை மட்டுமே நான் ஆக்கிக்க முடியாது. ஏன்னா நீங்க நம்ம எல்லாருமே பெற்றோர் தான். நம்மளை மட்டுமே பொறுப்பாளியாக ஆக்கிக் கொள்ள முடியாது. இதற்கு இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பும் தேவை. ஒரு நல்ல மாணவனை உருவாக்குவதற்கு இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்பும் தேவை. தலையான கடமை என்பது அரசுக்குத்தான் இருக்கிறது. அந்த நல்வழிப்படுத்த வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் வகுக்க வேண்டிய பொறுப்பு பாடத்திட்டத்திலிருந்து நல்ல பழக்க வழக்கத்திலிருந்து கற்றல் முறையிலிருந்து ஆசிரியர்களை பள்ளிக்கூடங்களில் போதுமான அளவு நியமிப்பதிலிருந்து எல்லா கற்றல் சூழல் முறைகளையும் தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு என்பது அரசுகிட்ட இருக்கு. நானும் நீங்களும் நினைச்சா மட்டும் மாத்திர முடியாது. எனவே அரசு மிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது 1-2 சம்பவங்கள் நிறைய தொடர்ச்சியாவே நடந்துகிட்டே வருது. அரசோட கவனமே இல்லன்னு இருக்கு. அப்ப அரசோட கவனம் இல்லன்னா நான் அங்க முள்ளு இருக்குதுன்னா நான் என் குழந்தைக்கு நான் செருப்பு போட்டுதான் அனுப்பணும். அதனால அப்ப நம்ம தான் நம்ம குழந்தைகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். முக்கியமானது ஏன்னா நம்ம பெற்றோர்களுடைய பொறுப்பு மிக ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அரசு மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி அரசு மட்டுமே எதுவுமே செய்ய முடியாது சார். நானும் பிளேம் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் பொழுது அரசு காரணம், மீடியா காரணம், ஊடக காரணம் சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அங்க முள்ளு இருக்குன்னு தெரிஞ்சா நான் மானிட்டர் பண்ணுவேன். நான் என்னுடைய குழந்தைகள் அவனுடைய நண்பர்கள் யாருன்னு மானிட்டர் பண்ணுவேன். 15-16 வயசுக்கு வரைக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, பெற்றோர்களே தவறு செய்யறாங்க. தப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா பெற்றோர்கள் ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே அவர்கள் தவறு செய்வதால் தான் குழந்தைகள் திசை மாறி போறாங்க. இதை மட்டுப்படுத்த வேண்டிய கடமை சமூகத்துக்கு இருக்கிறத மறுத்துற யாரா அப்படின்னு சொன்னா அவனுடைய பெற்றோர் வளர்த்த தவறு சொல்லாம அதுக்கான சமூக சூழல் என்ன இருந்திருக்கு, அரசு என்ன செஞ்சிருக்கு, தடுப்பு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா வெறும் குடும்பத்தோட மட்டுமே விட்டுறாம இதற்கு வெளியில இருக்கக்கூடிய அங்கங்கள், அவர் வீரப்பெருமாள் சொன்னது போல வீட்டோட மட்டுமே ஒரு குழந்தை வளர்றது இல்லையா? அவன் பாக்குற மொபைல், நீங்க சொன்ன பாக்குற மொபைல் போன்ல வளருது. வெளியே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் பேசுறது, என்கிட்ட மொபைல் போன் கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ஆனா என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா எனக்கு சொல்லி கொடுத்துட முடியும், கெடுத்துட முடியும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நான் எப்படி கண்காணிச்சே இருக்க முடியும்? அப்ப ஒட்டுமொத்தமா மாற வேண்டிய அமைப்பு இது அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமா மாற வேண்டிய அமைப்பு அப்படின்றது நீங்க இப்ப இதை மட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா ஒட்டுமொத்த அமைப்பு மாறணும். ஒட்டுமொத்த அமைப்பு உடனே மாறுமானா நடக்காது. அப்ப என்ன செய்யணும், நம்மளுடைய இருக்க சிறிய வட்டத்தை தான் நம்ம முதல்ல மாத்தணும். சிறிய வட்டம் அப்படின்றது முதல்ல பார்த்தா பெற்றோர்கள், அடுத்தது ஆசிரியர்கள். இந்த வட்டம் ரெண்டுமே கரெக்ட் ஆனாலே அந்த குழந்தைகிட்ட ஒரு நல்ல மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தான் நம்ம முதல்ல கொண்டு வர பார்க்கணும். இறுதியா உங்களுடைய கருத்து? பள்ளிச்சாலைகள் மதிப்பெண்களுக்காக பள்ளிகளை இயக்குவதை தாண்டி நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற பொறுப்போடு பள்ளிகளும் நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுடைய பணியும் அப்படி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அரசு இதில் மிக முக்கிய பங்களிக்க வேண்டிய பங்காளியாக இருக்கிறது. எனவே அரசு இதில் முழு கவனம் செலுத்தணும். அதிகாரிகளும் அதுக்கான திட்டமிடல்களை உடனடியாக நிறைவேற்றணும். பெற்றோர்களுக்கும் முழுமையான பங்கு இருக்கிறது. எனவே எல்லோரும் இணைந்து இந்த சமூக மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நல்ல குழந்தைகள் வளர்வதற்கு நல்ல சமூக சூழல் என்பது மிக முக்கியம். அதை நாம எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய முடியுங்கிறதா என்னோட கருத்து. பள்ளிகளில் வன்முறை காரணம் யார் என்ற கேள்விக்கு மிக நீண்ட பதில் சொல்லியாக நிச்சயமாக பெற்றோருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு அது அடுத்த பங்களிப்பு இருக்கிறது. சமூகத்துக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய பங்கை நாம் சாமானியமாக சாதாரண இடைபெற்று விட முடியாது. மிக முக்கிய பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் நாம எல்லாத்தையும் சொல்றது போல இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட எல்லோரும் சொன்னது போல பெண் குழந்தைகளை நாம் எப்படி கட்டுப்பாடாக வளர்க்கிறோமோ அதே போல ஆண் பிள்ளைகளையும் கூட கட்டுப்பாடோடு வளர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக பெற்றோருக்கு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய குழந்தை போல் பாதிக்க துவங்கினால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பையன் தன்னுடைய பையனாக இருக்க மாட்டான். அதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் உறுதியேற்க முடியும். பெற்றோர் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு பிள்ளையும் கூட தன்னுடைய பிள்ளை போல் பாவித்து ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து செயல்பட்டு கொண்டால் இது போன்ற கொடூரங்கள் குறைவதற்கான வாய்ப்பாக கிடைக்கிறதா, ஒட்டுமொத்தமாக தடுக்க முடியாவிட்டாலும் குறைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதா பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து விருந்தவர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.